இருந்துட்டு இருக்கோம்ல. ஓகே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என்ன புரியுறோன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறது. ஒரு பெரிய அப்போஸ்தலர்லாம் இருந்தாலும் கேட்டு கேட்டு செஞ்சாங்க. இயேசு ராத்திரி பகல் முழுதும் ஜெபம் பண்ணுவார். நான் அடிக்கடி ஆண்டவரே என்ன ஊழியம் செய்கிறது, நாளை எங்கே போகிறது, இது எதை செய்கிறது, அது எது செய்கிறது. ஏன்னா நான் ஒத்தைக்கு நிற்கிறேன். எந்த ஸ்தாபனத்தை சபையை சேர்ந்தவன் கிடையாது. ஊழியக்காரர்களோட பழக்கம் இருக்குது. அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் போகணும், இல்லைனா சில வேளை நானே போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்போது எல்லாமே ஊழியக்காரர்கள் கூப்பிட்டாலும் சபைகள் என்ன வச்சுருந்தாலும் நான் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்க மாட்டேன், எதிர்பார்த்துருக்க மாட்டேன். நான் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எங்கே போனோம், எனக்கு வாசலை திறந்து தாங்க. நீர் தந்தால் தான். நான் அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும், எங்கேருந்தாவது வரும். ஆமாம், அப்படி போவேன். இல்லைனா என்னோட யாரை பற்றி நினைவில் வரும், இப்படி ஒரு மெமரி வந்தால் உடனே நான் சில வேலை ஃபோனில் கூப்பிடுவேன். பாசமா இருக்கீங்க வாங்க. ஸோ இப்படி. அப்போ இதுக்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், இப்போ ஆண்டவருடைய ஊழியம் வெற்றியாக இருந்த ரகசியம், அவர் முழுவதும் ஜெபம் பண்ணுவார், பகல ஊழியம் செய்வார். மறுநாள் என்ன ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணும், என்ன சூழ்நிலைக்கு எல்லாவற்றுக்கும் ராத்திரி முழுதும் அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் என்பது முக்கியமான காரியம். அதனால் தயவு செய்து முதலாவது நம்ம ஊழியத்தில் இறங்குறதுக்கு எல்லாமே தேடி வரோம்னு நினைக்கப்படாது. முதல்ல ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். சிலர் தேடி வரலாம், சில சந்தர்ப்பத்தில் நாம் தேடி போக வேண்டியிருக்கலாம். தேவனோடு ஒரு உறவில் இருக்கணும். நல்ல கவனிங்க. நாம் விசுவாசிகளாய் வாழ்வதற்கும் ஊழியம் செய்கிறதற்கும் அடிப்படையான காரியம், நாம் தேவனோடு ஒரு உறவில் இருக்கணும், தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும். நாம் ஒரு ஸ்தாபனத்தில் ஐக்கியத்தில் இருக்கிறதில்ல. அப்படி இருந்தால் ஒரு ஸ்தாபனம் சில வேலை தரலாம். நாம் ஒரு பாஸ்டரோட ஐக்கியத்தில் இருந்தால் அவருக்கு தெரிஞ்ச சில காரியங்களை நமக்கு தரலாம். ஆனால் பல சந்தர்ப்பத்தில் தேவனுடைய வேலைகளை நாம் இந்த எல்லைக்குள்ளே செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஸ்தாபனம் தேவனுடைய ஐக்கியத்தில் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த ஊழியக்காரர் எவ்வளவு தேவனோட ஐக்கியத்தில் இருக்கிறாரோ, அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ தேவனுடைய வேலை பெரும்பாலும் இந்த சூழ்நிலையில் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. தேவனுடைய வேலை செய்யணும்னா நம்ம தேவனிடத்துல தான் காத்திருக்கணும். அவர் ஒரு வழியை ஸ்தாபனம் மூலமாக உண்டாக்கலாம், அதுக்கு வெளியே உண்டாக்கலாம், அது இன்னொரு பக்கம். நாம் ஏன்னா இயேசு அந்த மாதிரி தான் படித்து கொடுக்குறார். அவர் முழுதும் ஜெபம் பண்ணுறார். அடுத்தது ஊழிய சூழ்நிலைகள், அவரை தேவன் சரியாய் நடத்தக்கூடிய ஒரு சூழல். இது மாதிரி நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு ஒரு உறவு இருக்கணும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். தேவனோடு உறவு இல்லாதவங்களை நிறைய ஜெபிக்கிறாங்க. நீங்கள் அந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எலியா பலி செலுத்துறான்ல, பலி செலுத்தும் போது பாகாலின் தீர்க்கதரிசிலாம் வர்றாங்க. பகல் முழுதும் சத்தம் போட்டாங்க. அவங்களுக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கும் ஏதோ ஒரு விசுவாசம் இருக்கு. தங்களை கீறி கொண்டாங்களா இல்லை, அந்த அளவு எங்கள் சாமி வந்துடும்னு ஒரு வைராக்கியம் இருந்தனால தானே தன்னை காயப்படுத்தினான். பார்க்குறோம்ல, இன்னும் உலகத்தில் எங்கள் சாமி கைவிடாது, எங்கள் சாமி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு என்ன கடினமான வழிபாடெல்லாம் செய்கிறாங்க. ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சாமிக்கு மேலே, அந்த கடவுள் மேலே நம்பிக்கை. இது மாதிரி தானே அவங்களும் சத்தம் போட்டாங்க. வரவே இல்லையே. இவன் சத்தம் போடலை, ஒரு ஆள் ரகசியமாக ஜெபம் பண்ணியிருப்பான். இங்கே கொஞ்சம் ஒரு சின்ன ஜெபம் தானே பண்ணா, உடனே வந்துட்டு உம்முடைய சித்தப்படி இல்லையா, உமக்காக உம்முடைய சித்தப்படி நான் செஞ்சேன், உம்முடைய நாமத்தில் நிற்கிறேன். இவ்வளோதான் விஷயம். அவருக்கும் தேவனுக்கு இடையில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஐக்கியம் இருக்குது, உறவு இருக்குது. அதை மட்டும் இவங்களுக்கு காணும். தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் வேண்டாம். முடிஞ்சிடுச்சு, அக்கினி இறங்கிடுச்சு. இது போல தான் வருஷக்கணக்காக மாத கணக்காக பல மாதிரி சாப்பிட்டு ஜெபிப்பாங்க, சாப்பிடாம ஜெபிப்பாங்க. நான் கிட்டலாம் சொல்லுவேன், தூங்கி ஜெபிப்பாங்க, தூங்காமல் ஜெபிப்பாங்க. எல்லாம் ஜெபிச்சாலும் காரியம் இல்லை. ஏன்னு கேட்டால் அது ஆண்டவர் சொல்லுவார். அது மத்தேயு 15:8 சொல்லுது, இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் என்னை விட்டு விலகி இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். மனசு தேவனோட இணையில் என்ன எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. இதுதான் நான் சபைக்கு இந்த நாட்களில் சொல்கிறேன். நீங்கள் நிறைய வழிபாடு செய்வீங்க, பல நம்பிக்கை இருந்தால் உங்கள் மனசு தேவனோட இணையில் என்ன, அவருடைய கிருபை கிடையாது. பல வேளை உங்களுக்கு கேள்வி, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணினேன், இவ்வளவு செஞ்சேன், என்னை கைவிட்டு விட்டார், நான் நினச்சது நடக்கல, எல்லாம் ராங்காக நடக்குது, நெகட்டிவாக போகுதுன்னா உங்கள் மனசு தேவனோட இணைஞ்சுதாங்கிறத நீங்கள் சரி பார்க்கணும். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். அநேகர் ஆண்டவருடைய நாமத்தில் பலது நாம செய்கிறோம்னு நினச்சாலும் நம்முடைய மனசு தேவனோட இணைய. ஏன் தெரியுமா? அது ஏசாயா 55:8 சொல்லுதில்ல, அது என்னது, என் வழி உங்க வழி இல்லை, உங்க வழி என் வழி இல்லை, என் நினைவு உங்க நினைவு கிடையாது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கிறதோ அவ்வளவா உங்களுக்கும் எனக்கு இடையில வேறுபாடு இருக்குன்னு சொல்றார். ஏசாயா மூலம் பேசுறார். பல சந்தர்ப்பத்தில் நாம நினைக்கிறது மாதிரி தேவன் நினைக்கிறது இல்லைங்கிறத நாம அறியாம இருக்கிறோம். இப்போ நாம என்ன சிந்திக்கிறோம்னா,
இந்த எல்லைக்குள்ளதான் வர்றோம். நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுவது எப்படிங்கிறது தான் பிரச்சனை. பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நுட்பமாய் சில ஆழங்களை நாம் பார்க்கணும். நம்முடைய மனம் தேவனோடு இணைய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சிந்தையும் நோக்கமும் எதிர்பார்ப்பும் நம்முடைய சிந்தையாகவும் நம்முடைய நோக்கமாகவும் நம்முடைய பாப்பாகவும் இருக்கணும். சரிதானே? ரெண்டு ஒன்று போல இருந்தால் தானுங்க மேட்ச் ஆகும். ஒன்று வடக்கு ஒன்று தக்கா இருந்தால் மேட்ச் ஆகுது. இட்ஸ் ஓகே, இது பேஸ். சரி, இப்போ தேவனுடைய மனநிலை என்னங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ள போகிறோம். இதுதான் விஷயம். தேவனுடைய மனநிலை என்ன? பொதுவாக நான் கிறிஸ்தவ கோலத்திலிருந்து தான் பார்க்கணும். கிறிஸ்தவ கோலத்தில் தேவனுடைய மனநிலை குறித்து பல விஷயம் சொல்லுவாங்க. அதில் பிரபலமான ஒரு விஷயம் இப்படி சொல்லுவாங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லுவாங்க இல்லையா? தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான், அதை அப்படி எடுத்துக்கலாம், அது அவருக்கு பிரியம், இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லி தான் ஆசீர்வாதம்னா சாப்பாட்டு பெருக்கம், பணப்பெருக்கம், வண்டி பெருக்கம், வேற பெருக்கம், இதுதானே ஆசீர்வாதம். இவங்க சொல்கிறது தானே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எல்லைகளை விசாலமாக்குது. ஆடுகளின் பெருக்கம், மாடுகளின் பெருக்கம், திராட்சேசம் புரண்டோடும், நெய்யாய் பொழியும் இல்லையா? இப்படி தானே. இதுதானே கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க. இதுதானே பாகம 28 முதல் 14 வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்போ பிரியம். இதுதான் இவங்க கிறிஸ்தவ மார்க்கத்தார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஹாட்டாக தான் பேசுவேன், கிறிஸ்தவ சூழ்நிலையை வச்சு தான் பேசணும். அப்போ கர்த்தருக்கு பிரியம் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பது. அது எப்படி ஆசீர்வதிப்பது? இது ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. ஓகே, அங்கே வச்சுடுவோம். இப்போ ஏசுனார்கிட்ட கேட்போம். இது பரசிங்கமார் சொல்கிற கதை இருக்கட்டு. இப்போ ஏசுனார்கிட்ட கேட்போம். அவர் சொல்கிறாரு, மார்க் 8ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனத்தில், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் செத்து போவான். இதெல்லாம் கேட்கணும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தனக்கு ஆத்மா நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்னடா லாபம்? மனுஷன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? முதல்ல கேட்டது இஸ்ரவேலுக்கு பிரியவன்ட்டு அவர் ஒரு வசனத்தை வச்சு பேசிட்டாங்க. இப்போ ஏசுனார் சொல்கிறாரு, செத்து போவா, நினச்சிருக்காம செத்து போவா, அதை முதல்ல மனசில் வை. அப்போ தேவனுடைய பிரியம் என்னன்னு கேட்டால், நீ நினச்சிருக்காம நேரம் செத்து போவாங்கிற உணர்வோடு இரு, அறிவோடு இரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இன்னும் சொல்கிறேன், லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இயேசு இதை கொஞ்சம் அந்த யூதர்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு மனுஷனுக்கு நிறைய தோட்டம் இருந்து நிறைய வருமானம் வந்தது, சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, களஞ்சங்களெல்லாம் இடித்து பெருசாக கட்டிடுவேன், அதில் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ தேவன் அவனிடத்துல ஒரு கேள்வி கேட்டாரான், கன்ஃபர்மேஷன். மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்மா அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வைத்தவைகள்? இயேசு சொன்னதும் நீ உன் ஜீவனை ரட்சிக்க ஒரு செத்து போயிடுவேன், உத்தரவாதம் இல்லை. இங்கே ஓமையை சொல்கிற விஷயத்துலையும் மதிகேடனே இன்னும் ராத்திரி செத்து போவா. இங்கே அதே விஷயந்தான் பேசுகிறேன். இப்போ அப்போஸ்தலர்கிட்ட வருவோமா? யாக்கோபு 4:14, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது, தேவனுக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் இன்னது செய்வோன்னு சொன்னால் வரும். எவ்வளோ அழகா ஒரே லைனில் வருது. இப்போ முதல் விஷயம், தேவனுடைய மனநிலை என்னன்னா, மனுஷனே நீ நிலையற்றவனுங்கிற உணர்வு உனக்கு வரணும். அடுத்த நிமிஷம் செகண்டு உன் கையில் கிடையாது, என் கையில் இருக்குங்கிறத உணர்வு வரணும். இதுதான் முதல் காரியம். நல்லா புரியுங்க. தானியேலில் ஒரு வசனம் இருக்குல்ல, அவன் அந்த எடுத்து பேசுங்க. தானியேலில் ஒரு வசனம் இருக்கு. அவன் எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்களில் அவன் குடிக்கிறான், கல் குடிக்கிறான் இல்லை, அவன் விட்டு குடிக்கிறான். குடிக்கும்போது ஒரு விரல் தோண்டி மெனே தெக்கேலோ பார்ஷன் என்று எழுதிச்சுன்னு நமக்கு தெரியும். தானியேலுக்கு அவன் பயந்து போனான். பயந்து வந்து அவன் தானியேலை கூப்பிட்டு பேசுகிறான்ல, அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான். அது 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் இருக்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரமாக இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தாமல், இதான் பாயிண்ட். தன்னுடைய கையில் உமது சுவாசத்தை, உயிரை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமான தேவனை நீர் மகிமைப்படுத்தலை. காணாமலும் கேளாமலும் உணராமல் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலவும் இரும்புமான கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். என்ன வார்த்தை? உங்களுடைய உயிரை ஒருத்தர் கையில் வச்சிருக்காரு தெரியுமா உனக்கு? எந்த செகண்ட் அவருக்கு எடுத்துடலாம் தெரியுமா உனக்கு? அந்த தேவனை நீ சிந்திக்கலை. நீ நிலையற்றவனுங்கிறதையும் சிந்திக்கலை. நீ ராஜானோன்னு என்னமோ நீ நினச்சிட்ட. ஸோ முதல் நமக்கு வர வேண்டிய உணர்வு, நாம் நிலையற்றவர்கள், நாளை நம்ம இருப்போமான்னு தெரியாது, அவர் வச்சாதான் இருப்போங்கிற உணர்வும் சிந்தையும் இல்லாத யாரும்
கிறிஸ்தவங்க கிடையாது, இயேசுவின் சீடர்கள் கிடையாது. இயேசுவின் சீடர்களுக்கு மனநிலை இல்லைன்னா பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய், இப்படி தானே சொன்னாங்க. அவங்க மனநிலை அது. ஆண்டவர் சொல்லார் 4 இருப்பேன்னு தெரியாது உனக்கு. எவ்வளவு தவறா போகுதுன்னு பாருங்க. எனக்கு இது ஆண்டவர் பேசினார், டே அப்பா நம்ம மார்க்கம் எவ்வளவு மோசடியில் போகுது பாருங்க. நான் ஒன்றுன்னா வரும், நான் சொல்கிறேன் 4 இருக்குது தெரியாதுங்க நான் சொல்கிறேன். அவன் பிரசங்க மாதிரி சொல்கிறான், நீ நினைக்கிறான் பிள்ளையும் சமாதானம் காண்பேன், இப்போ சாக மாட்டேன், முதிர் வயதில் இருப்பேன், நிறைய வயதில் இருப்பேன், அதான் பூர்ண ஆயுசுன்னு கதை பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ 1ஆம் பாடம் நான் நாளை அடுத்த செகண்ட் இருக்க மாட்டேங்கிற உணர்வுக்குள்ளே வராதவங்க இயேசுவின் சீசர்கள் கிடையாது. இவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது முதல் விஷயம். இந்த உணர்வை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். இங்கே ஒரு பிரச்சனை என்ன வந்துடுறதா, என்ன பிரச்சனை யார் இப்போ சாபம்னு தெரியாதுன்னு சொன்னால் இது சாபம் போடுற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், அப்படி தான் கொண்டு வர்றாங்க. நீங்கள் என்ன சாபம் போடுறீங்களா? அடுத்த ஒரு கள்ளத்தனம் வெள்ளம் வந்துக்கிட்டே இருங்க, கேட்டே இருங்க. அடுத்த கள்ளத்தனம் என்னன்னா, ஆசீர்வாதமும் சாபமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதனால் கவனமாக பேசணும் பாஸ்டர் சிலர் சொல்லுவாங்க. அதனால் சாபமாக ஒன்றும் பேசிடாதீங்க, கவனமாக பேசுகிறேன். டேய், நீ பேசுகிற வார்த்தைக்கு இவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொல்கிறல்ல, நீ சாவுனா சித்வகா வந்துடும், ஆசீர்வாதம் நீ சொல்கிறல்லடா. இந்த படைச்செல்லாம் ஆசீர்வதிச்ச ஒரு தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்துக்க. ஆதியா 3:16-19, நீ பெருகும்போது உன் வேதனையை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொன்னார். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவான்னு சொன்னார். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தைக்கு பவர் விளவு இருந்தா அவருக்கு வார்த்தைக்கு பவர் ரொம்ப இருக்கு. மறந்துடாத, நீ அந்த எல்லைக்குள்ள நில்லு. அப்புறம் அவர் சொன்னார் நீ சாகவே சாவாயின்னு, வேற ஒரு தான் சொன்னா நீங்கள் சாக மாட்டீங்கன்னு. நீ யார் வார்த்தைடா சொல்கிறா? நீ பேசணும்னா ஒன்று சொல்லணும், நீ சொல்லாண்டா. கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கார், நீ பயத்தோடு இரு. நீ சொல்ல ஒன்றும் சொல்லலையே. கர்த்தர் இப்படி சொன்னார், நீ மண்ணில் எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பவான். நீ நிலையற்றவன், 40 சங்கீதத்தில் படித்தா இருக்கு, பட்டியல் போட்டு சொல்லியிருக்கு. நீ நிலையற்றவன் எங்கள் ஆண்டவர் சொல்லி தந்திருக்காருன்னு நீ அவர் சொன்னதை சொன்னா போதுமே, நீ கூட்ட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ என்ன செய்கிறனா, சாத்தானுக்கு வேலை செய்கிறா. சாத்தான் தான் சொன்னான் சாகவே சாவதில்லைன்னு. இந்த வேலை தான் நீ இப்போ செய்கிற. அவன் தான் தந்திருக்கான். நம்பர் 1 வெளிப்படுத்தின விசேஷம் 22:3, இனி ஒரு சாபம் வராது. ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துக்கு போனாதான் அவன் சாபம் தீரம்னு அவர் சொன்னார்டா. அவன் இந்த வார்த்தை மாறாது, எழுது. இது சத்தியமுள்ள வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கல. 2000 வருஷம் கழிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிற நீ செத்து போயிடுவ பாதி வயசில். அவர் சொன்னது இருக்கு, ஏசு இருக்க இடத்துக்கு போயிடலாம அவன் சாபம் தீராதுன்னு எழுதியிருக்கு. வெளிப்படுத்தல் 21:1 சொல்லுது புதியவான புதிய உண்டாயிடுச்சு. 3 சொல்லுது தேவனும் தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தில் இருக்கிறான். 4 சொல்லுது அவருடைய கண்ணீர் யாவை அங்கே துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை. இதுவரை இந்த சாபம் இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. நீ மாத்திருவியா? நீ சொல்லு, யார்டா பேசுறது உங்ககிட்ட? அந்த எல்லைக்கு உட்பட்டு பேசு. இதுதான் முதல் விஷயம். இதை நம்ம மனசில் வச்சு தான் ஆகணும். வச்சா இருக்கிறோம், இது அவருக்கு சாபம், நாங்கள் மாற்ற முடியாது. அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு வச்சிருக்காரு, அதை நமக்கு தெரிஞ்சு போச்சு. புதிய ஆசீர்வாதம் என்னை சாபம் இல்லாத வச்சிருக்காரு. இந்த முதல் இதை தான் சுவிசேஷத்துன்னு 1ஆம் பாடமாக நம்ம பேசணும். இது சொன்ன பிரசங்கியாரே, இப்போ நீ செத்து போவா, நீ சாபமாக்கணும்னா ஜனங்களுக்கு கோபம் வந்துடுமே. கோபம் வரும். அது ஏன் கோபம் வருதுன்னா, பிசாசு அவங்களை ஏமாற்றி வச்சிருக்கான். எப்படி ஏமாத்தினான் தெரியுமா? எபேசியர் 2:2, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு நாவிக்கேற்ப உலக வழக்கத்துக்கு ஏற்ப நடந்து கொண்டு வந்தவன்னு சொல்லியிருக்குல்ல. அவங்களுக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள இப்படி ஒரு ஆவி இருக்கு. அது நீ சாவ மாட்டேன்னு அன்னைக்கு சொன்னால, வாழ்கிட்ட சொன்னாலும் நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு. இன்றைக்கும் அதுதான் அவங்க காதில் சொல்லிகிட்டே இருக்கிறான் அவங்கள்ட்ட. நீ சாவதில்லை, சாவுறோன்னு நினச்சாதான் இவ்வளோ மரியாதை நடந்துருவானே. அந்த உணர்வு இல்லாதனால தான் எல்லா பாவம் உலகத்தில் வருது. நீ சாவதில்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறது உண்மை, அவன் அதை நம்புறது உண்மை. கள்ள பிரசங்க மாற வச்சு வேற பேசிகிட்டு இருக்கிறான், பைபிளை வச்சே கள்ளத்தனமாக பேசுகிறான், நம்புகிறான். நீ அது மாதிரி சொன்னா சாத்தான் வேலை செய்கிற. நீ சொல்லிட்டு டேய் ഇന്ന് മരിച്ചാൽ എവിടെ പോകും അന്നല്ലേ പണ്ട് പ്രസംഗിക്കുന്നത്. ഇന്ന് മരിച്ചാൽ എവിടെ പോകും അന്നല്ല. അതാണ് അപ്പോസ്തല അവരുടെ സുവിശേഷം, അങ്ങനെയാണ് സംസാരം അന്നുള്ള. തികഞ്ഞു, കാലം തികഞ്ഞു, നിന്റെ കാലം അവസാനിച്ചു എന്നുള്ള പോലെയാണ് അതിൻ്റെ അർത്ഥം. അങ്ങനെ അതല്ലേ പ്രശ്നം. ഇപ്പോൾ അനുഗ്രഹിക്കും, അവർ ഭൂമിൻ്റെ ഉലകിൻ്റെ ഉയർച്ച സ്ഥാനം ചെല്ലും എന്നല്ലേ നിങ്ങൾ സുവിശേഷം സംസാരിക്കുന്നത്. അപ്പോസ്തലന്മാർ സംസാരിച്ചോ? യേശു സംസാരിച്ചോ? അങ്ങനെ അല്ലല്ലോ. ഇപ്പോഴത്തെ സുവിശേഷം ഇവിടെ സംസാരിക്കുന്ന സുവിശേഷം യേശുവിൻ്റെ സുവിശേഷം അല്ലല്ലോ. ஓகே, இப்போ இதான் முதல் விஷயம். இந்த பிரசங்கமாருக்குள்ள பேய முதல்ல வரட்டணும். இவன் சொல்கிறான் நான் பரிசுத்தாவில் நடத்திருக்கேன். ஏது பரிசுத்த ஆவிடா நடத்திருக்கா நீ?
இது பேய், அந்நிய பாஷை பேசுற பேய். நாங்க பார்த்தோமே அந்நிய பாஷை பேசி தரையில் உருண்ட பிசாசு நாங்க பார்த்தோம். அந்நிய பாஷை பேசுற பேய், குறி வெளிச்சப்பாடு சொல்லுகிற பேய், குறி சொல்லுகிற ஆவி ஒருத்தி சொன்னால பவுலையும் பார்த்து. இது பெருசாக கிடையாது. பெருசாக இருந்தால் இந்த அறிவு கொடுத்துருக்கோம். அப்பா நாங்கள்லாம் நிலையற்றார். தர்சா இதில் ஒன்றும் இல்லை. அவர் வச்சிருக்காரு, அவருக்கு சித்தம் செஞ்சுட்டு போகணும், அவ்வளோதான். நம்பர் 1. இதை தான் சுவிசேஷத்தின் 1ஆம் பாடம். இதை கொடுத்தா ஜனங்கள் எல்லாம் பேய் கலைய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கலி. ஏய் நீ கலைஞ்சாலும் கலையாட்டாலும் இதுதான் விஷயம். சிலவன் முதல்ல கோவப்படுவான், போன பிறகு அங்கே போய் 2 நாள் காய்ச்சல் வரும். இப்போ எந்த பிரசங்கியாரு நான் தப்பாக நினச்சிட்டு இது ஆண்டா சம்பவிக்கும். நான் எதுக்கு கொண்ட பொய் சொல்ல போகிறேன்? அவர் வச்சா இருக்க போகிறேன். தட்ஸ் ஆல். நீ அவருக்கு சித்தம் செய். ஸோ முதலாவது இந்த அடிப்படையை மனசில் வைக்கணும். வைராக்கியமாக சொல்லிடணும். சிலர் என்ன பிரசங்கியார் அப்படி சொல்றீங்க, அதுக்குள்ள வயசா? டேய் நீ எந்த கோயில்? கத்தோலிக்க கோயிலா? சிஎஸ்ஐ கோயிலா? உன் கோயில் 1000 இருந்துட்டு போட்டு, இல்லைனா வேற கோயிலா? உன் கோயிலுக்கு பின்னால் ஒரு கல்லறை தோட்டம் இருக்கும். என்னது? கத்தோலிக்க கோயிலா? ஆர்த்தோடாக்ஸா? மலங்கரையா? சிஎஸ்ஐயா? உன் கோயிலுக்கு பின்னால் ஒரு கல்லறை தோட்டம் இருக்கும். அதில் ஒதுக்குப்புறம் போட்டிருக்கீங்கல்ல, போடா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வா. அங்கே செத்து அடக்கம் பண்ணுற ஆளுகள்லாம் வயசு எல்லாம் எழுது, டேட் ஆஃப் டே ஆஃப் பிறப்பு எழுதுறாங்கல்ல, நான் பார்க்குறது தானே. உடனே இறந்த குழந்தை கல்லறை வச்சுருக்க, 10, 15, 18, கல்யாணம் ஆனது, கல்யாணம் ஆகாதது, புதுமண தம்பதியாக மரித்தது போட்டிருக்கல. நீ போட்டிருக்க வயசை பார்த்தா தெரியுதுல்ல. பிறந்ததுலேருந்து 90, 90 பல வயசுலேயும் வச்சுருக்க. ஏண்டா உன் கோயிலுக்கு வந்தவன் தாண்டா இவன் எல்லாம் இந்தந்த வயசில் செத்துருக்கான்ல. இதை மூடி மறைக்கிறியா நீ? மற்றவனா சுட்டி கரிச்சு தண்ணியில் விட்டுருவான் தெரியாது. நீ போட்டு நம்பர் போட்டு வச்சுட்டல்லடா. இதாண்டா உன் கோயிலுக்கு லட்சணம். டேய் நீ என்ன கற்பனை பண்ணாலும் செஞ்சாலும் இதாண்டா நடக்கும். இதான் நடந்துட்டுருக்கு. நாங்களும் அதான் சொல்கிறோம். ஏதோ வச்சுருக்காரு, அவருக்கு சித்தம் செய்யணும். தட்ஸ் ஆல். வேறு ஒன்றும் எங்களுக்கு மென். ஸோ முதல் இந்த எல்லையில் உறுதியாக இருக்கணும், அசையப்படாது. 2வது சுவிசேஷத்தின் 1ஆம் பாடமே இதுதான். ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ள, இல்லைன்னா நீ ஏற்றுக்கொள்ளுவாய். அதுக்கு சமயம் வரும். உனக்கு தன்னால் புத்தி வந்தப்புறம் வந்தால் போதும், அவசரப்படாத. இதுதான் சொல்லணும். அதனால முதலாவது கண்ணை மூடுனா, அடுத்தது கண்ணை மூடுனா எங்கே போனோம்? சரி, கண்ணை மூடணும்னு தெரிஞ்சாச்சு. அது அப்படி போகிறாவ இப்படி போவாவ, வைகுண்ட பதவி அடைஞ்சா நீ எழுதிக்கிடுதானே. உனக்கே வைகுண்டம்னா என்னன்னு தெரியாது. இறைவன் அடி சேர்ந்தார். இவன் தெரியுமாடா இறைவன்? அவருக்கு சன்னிதானம் உனக்கு தெரியுமா? நீ எழுதிக்கிட்டனா விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு எங்கள் ஊரில் தமிழில். ஆமாம், இவனுக்கு விண்ணகமே தெரியாது. ஸோ இந்த கதையெல்லாம் விட்டுரு. கண்ணை மூடுனா எங்கே போவேன்னு உனக்கு தெரியாது. நீ எங்கேருந்து வந்தான்னு தெரியாது. நாளை என்ன நடக்க போகணே உனக்கு தெரியாதுடா. சொல்லு, நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்? நீ ஒன்று சொல்லு. இது தெரியாமல் நீ விண்ணகத்துக்கு போவேன்னு எப்படிடா சொல்ல போகிறா? நீ சும்மா கற்பனை பண்ணப்படாது. உனக்கு நாளை என்ன நடக்குன்னு தெரியாது, உன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அடுத்த சாயங்காலம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாத நீ விண்ணக வாழ்க்கை போகிற. நீ எப்படிடா சொல்லுவா? நீ சொல்லப்படாது. விண்ணக வாழ்வின் தலைவன் ஒருவர் இருக்கார் பத்தியா, அந்த விண்ணகத்துக்கு தலைவர் ஒருவர் இருக்கார் பத்தியா, அவர் சொல்லணும். நீ பலம்பாத, அவர் உன்னை பற்றி சொல்லணும். நான் சாட்சி கொடுப்பேன், பிதாமன் பாவம் பரிசுத்த நான் சாட்சி கொடுக்கணும்னார்ல வெளிப்படுத்தல் 3:5. அப்போ முதலாவது உனக்கு தெரியாதுல்ல, அப்போ அதை தேட சொல்லியிருக்கு. முதலாவது தேவராஜ்யத்தை தேட சொல்லி, உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லி கொடுங்கன்னா அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், நானே வழியும் சத்தி, என்னால் ஒரு தினம் வரமாட்டேன், நான் சொல்லி தரேன்பா சொல்லி விண்ணகம்னா சாபம் இல்லாதது, இது பேய்க்குள்ள கிடக்கலாம் சொல்லி சாபம் இல்லாதது, ஒரு புதிய சரீரம், புதிய மகிமை, நான் இருக்கிறது போல, நான் அதனால தான் முதலாவது உயிர் தழுந்தேன், என்ன போல வைக்கிறதுன்னு சொல்லி தருவார். ஓஹோ அப்படியா விஷயம், இதை நீ ஏற்றுக்கணும். முதலாவது செத்து போய் நினச்சிருக்காம இது நடக்காது. 2வது சாபத்தில் இருக்குது. 3வது இது வேணும், இது உனக்கு வேணும்னு உண்டுன்னா. ஏன்னா ஒரு வார்த்தை இருக்குது, அது லூக்கா 20:36, மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகள். தட் வேர்டு தமிழில் அப்படி இருக்கும், மேலே இடத்துல கொஞ்சம் அந்த பக்கம் தான் இருக்கும். அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள், அவர்கள் இனி மறிக்க மாட்டார். நல்ல கவனிக்கணும், சத்து கொண்டிருக்கிற ஒருத்தனும் தேவனுக்கு பிள்ளை கிடையாது. சாவாமல் இருக்கக்கூடிய ஒரு தகுதி அடைகிறான் பத்தியா, அவன் தான் தேவனுக்கு பிள்ளை. சுவிசேஷத்தை இப்படி தான் புரியணும். எல்லாரும் வாழ்கிறான், சாப்பிட்றான், பூமியின் உயரத்தில் ஏறுறான், ராஜாக்களின் கல்லறையில் புதைக்கப்படுறான். இதானடா நடக்குதுங்க. இவன் எல்லாம் தேவ பிள்ளை இல்லை. எவன் தேவனை போல சாவாமல் உள்ள நிலைமைக்கு போவானோ, நித்திய ஜீவனுக்கு போவானோ,
எவன் தேவன் இருக்கிற இடத்துக்கு போவான், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அவங்க தான் தேவ பிள்ளை. வேற ஒருத்தன் பரலோக தேவ பிள்ளை இல்லை. நீ வேணா எந்த வழிபாட்டிலையும் இருந்துட்டு போ, இந்த தகுதி, இந்த தன்மை, இந்த விசுவாசம், இந்த அறிவு உனக்குள்ள வந்தான்னு கேட்போம் இல்லை. ஆமாம், அப்படி ஒன்று இருக்கு பாஸ்டர், நான் அதை சிந்திச்சேன், நான் அதுக்காக ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவரே அந்த ராஜ்யத்தில் எனக்கு இடம் தரணும், நான் பல நாள் ஜெபிச்சேன்னா நீ உனக்கு அந்த ஆசை வந்திருக்கு, தேடல் வந்திருக்கு, நியாயம் இருக்கு. தேடலே வராது, நீ எந்த ராஜ்யத்துக்கு போறா? நீ உனக்கு தேடல் வர்றதுக்கு தானே நாங்கள் சொல்ல வந்திருக்கோம் இல்லையா? மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து தானே அப்போஸ்தலர்லாம் பேசினாங்க. அற்புதங்களை சாவாம வைப்பாருன்னு பேசல. ஏன்னா இயேசுநாதர் உயிரோட ஆசிரியர் செத்து போனா அப்புறம் நீ எப்படி உயிரோட இருக்க போற? மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தாருன்னு தான் நீங்க படிக்க முடியும். ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளில் தேவன் தாம் நியமித்த இயேசுவை கொண்டு எல்லாரும் நியாயம் தீர்ப்பாருன்னு பேசினாங்க. அப்ப அடுத்தது சாவ கடந்த வாழ்வையும் நியாய தீர்ப்பையும் நித்திய ஜீவனையும் குறித்து பேசியிருக்கணும். சுவிசேஷத்தின் நம்முடைய விசுவாசமும் வேற ஒன்று, நீ பேசாண்டா, அது வேண்டாம், அது அப்புறம். இந்த எல்லையை விரும்பாதவன் இயேசுவின் சீசன் ஆக முடியாது, விசுவாசி ஆக முடியாது, வேற எந்த லெவலுக்கு ஆக முடியாது. இந்த எல்லைக்கு உள்ள வர்றவங்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். நல்லா கவனிக்கணும். அவன் பூமியின் சாபத்தில் போக விரும்பலை, இந்த கள்ள கதைகளை அவன் ஏற்றுக்கொள்ளலை. நான் நித்தியமாக இருக்கிறேன், அவரை போல் அவர்கிட்ட போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான் இல்லையா? அதை விரும்பிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான், ஆசைப்படுறான்னா இப்போ தான் தேவ பிள்ளைகிட்ட 1ஆம் பாடம் வருது. இயேசுவை விசுவாசிக்கிறேங்கிறதுனால யாரும் தேவ பிள்ளை, ஏன்னா சில வசனங்களை பயன்படுத்துவாங்க, நான் சொல்லணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு வசனம் இருக்கு. இதை வச்சு தான் பேசுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு உடனே பிள்ளை ஆயிடலாம். நான் கேட்கட்டா, இப்போ சாசுகள் இயேசுநாதரை பார்த்து இயேசுவே தேவனுடைய குமாரன் சத்தம் போட்டுல, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 6000 பிசாசு படித்தத லேகியோன், இந்த இயேசுவை தேவனுடைய குமாரனை உமக்கு எனக்கு என்னன்னு சொன்னான்ல. அப்போ இயேசுவை தேவகுமாரனை விசுவாசிக்கிறதுனால தேவ பிள்ளை ஆகிட முடியாது. அது நல்லதான். நீ அடுத்த விஷயத்துக்கு வந்துரு. நீ ஒருவன் ஏசு அதான் ஆண்டவர் சொல்வார் யோவான் 14:15, ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைப்பிடிக்கணும், ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் உபதேசத்தில் கடைப்பிடிக்கணும். 14:23 சொல்றாரு. அவர் தான் சொல்றாருல, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினா ஆத்மா கஷ்டப்படுத்தினா என்னன்னு கேட்டார்ல, இன்னும் செத்து போனா என்ன செய்வான்? இந்த உலகத்தை நிரந்தரம்னு பேசலையே, நீ அந்த எல்லைக்குள்ள வரலையே. ஏசுங்கிற சாவு வராதுங்கிற சாத்தான் சொன்ன கொள்கையில் இருக்கிற ஏசு சொன்னார், மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாங்க மண்ணுக்கு திரும்ப சொல்லிட்டார்ல, அழிவுக்குரியது அழியாமை சுதந்திரிக்க போவதில்லை 1 பவுல் சொல்லியாச்சுல்ல. 1 பேதுரு 1 கடைசியில் மாம்சமெல்லாம் புல்லை போல அதன் மகிமை புல்லின் போக போல இருக்குன்னு சொல்லியாச்சுல்ல. இதுதான் முதல்ல நீ வந்திருக்கணும். ஓகே, இது நமக்குள்ள வரணும், இதை கொண்டு வந்து தான் ஆகணும். எஸ், நான் சாகிறதுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகி ஆகணும். அந்த மனநிலை வராதவங்க யாரும் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. இதில் வந்தவங்க தான். அப்போ இனி நியாய தீர்ப்பு இருக்கு. அப்போ நியாய தீர்ப்பில் தப்பினவனா என்ன செய்யணும்? இனிதான் இப்போ சாவ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து அந்த சாவை கடந்து ஒன்று இருக்குது, அதுதான் விஷயம். சாவை கடந்து ஆத்மா இருக்குது என்கிற எல்லை வருது. அந்த ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. நியாய தீர்ப்புக்கு பிறகு நித்திய அழிவு நித்திய ஜீவன் இருக்குங்கிற எல்லைக்கு வர்றோம். இதில் வந்து நான் நித்திய ஜீவனுக்கு போனோம், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், நான் மனம் திரும்பணும், மனசை பரலோகத்துக்கு நிறைய திரும்பணும். அதான் மனம் திரும்புதல் 1. 2வது மனசாட்சி படி திரும்பணும்லாம் வரிசையாக சொல்கிறோம். இந்த எல்லை நமக்குள்ளே உறுதிப்படணும். இதில் தெளிவும் வைராக்கியமாக இருக்கணும். இந்த நிலை வரும்போது மட்டுமே தேவனுடைய மனமும் நம்முடைய மனமும் இணைக்கப்படும். ஏன்னா அநித்தியமானவளை விட்டு நித்தியமானதில் மனசில் வச்சுட்டோம். அவர் நித்தியமான தேவன். இப்போ தான் இணைப்பு வரும். இதற்கு பிறகுதான் நித்தியத்தை குறித்த அது சம்பந்தமான காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியும், அந்த காரியங்களை செய்யும்படி நம்மை பயன்படுத்த முடியும். இங்கே தான் பிரச்சனை வருது. எகைன் நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரியும்படி சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்கணும். ஏன்னா நான் நிறைய ஊழியத்தில் பரமாறுகிறவன் வியாதி, ஐயோ வியாதியில் கஷ்டப்படுறார்கள். சமீபத்தில் ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் செய்தி கொடுக்க வேண்டியிருந்தேன். அவங்க அடிக்கடி கூடி மாதத்துக்கு ஒரு தடவை கூடி ஜாம் பண்ணுவாங்க. அந்த விசுவாசிகள் தான் வருவாங்க. வரும்போது ஒரு சாட்சி பகுதி வச்சுருந்தாங்க. சாட்சி பகுதியில் ஒரு 2 பேர் சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதம், ஆபத்துகளிலிருந்து காத்து இத்தனை வருஷம் கொண்டு வந்து அவங்க சாட்சி சொன்னாங்க. அந்த வீட்டுக்காரங்களுக்கும் ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருந்து அதையும் அங்கே இருந்து. ஸோ அந்த சூழ்நிலை அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, சாட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் அடுத்த பிரசங்கிக்கணும். நான் அப்படியே எல்லாவற்றையும் சூழ்நிலையை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பேசினேன் ஆண்டவரேன்னு இருந்தேன். ஆண்டவர் தந்த வசனம் என்ன தெரியுமா? மார்க் 8:35 தான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்தபவன். அவங்க என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னா, நான் உயிர் பிழைக்க முடியாத நிலையிலிருந்து ஆண்டவர் உயிரோட வச்சார், ஆபத்தான நிலையிலிருந்து என்னை விடுவிச்சாரு தான் சாட்சி சொல்லியிருக்காங்க.
இப்போ ஆவியானவர் என்ன பேசுனார் தெரியுமா? நீ திருப்பி ஒரு நாள் செத்து போயிடுவ, மறந்துடாத. ஆவியானவர் சொல்கிறாரு, ஜனங்கள் நினைக்கிறாங்க இயேசுன்னு சொன்னால் சாவாமல் இருந்துடலாம், சோக்கெட் இல்லாமல் இருந்துடலாம், இப்படி நினைக்கிறாங்கன்னு ஆவியானவர்கிட்ட பேசுகிறார். அதுதான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அடித்தார், செத்து போயிடுவ. லாசரு எழுப்பினார், 4 நாள் கழிச்சு செத்து போயிட்டான். லாசரு ராயினூர் உதவிக்கு அடக்கம் பண்ண போகிற வழியில் எழுப்பி விட்டார், செத்து போனான். தொற்கா செத்து போனா. பார்த்துக்க, டபார்னு எதிராக பேசுகிறார். ஆத்மாவை குறித்து கவலைப்பட, என்ன உலகத்தில் உயிரோட வச்சுட்டாருன்னு நீ சந்தோஷப்படாண்டா, சாவ போகிறாங்கிறத மறந்துடாத. ஒரு ராஜ்யத்துக்கு உன் ஆத்மா அது ஆண்டவரோட இணைஞ்சிருக்கா, அது உள்ளான மனுஷன் வெளியே அவர்கிட்ட போமா, அவருடைய அதுக்கு ஒன்றா வச்சுருக்கங்கிற உணர்வோட இரு. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. ரட்சிப்புக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. அது கடந்து போக அனுப்புறது, அதுதான் ஒன்றும் உயிரோட வச்சுருக்கு. நீ எல்லாம் தின்ன வேண்டியெல்லாம் தின்னு முடிச்சுட்டு சாவுறதுக்கு ஒன்றும் வைக்கல. சிலர் அப்படி தான், நான் குடும்பத்தை அழிச்சிட்டே போவேன், சோக்கெட்லேயே கடந்து குடும்பத்தை அழிச்சிருவான், முழு குடும்பத்தையும் அழிச்சிருவான். அப்படி போகிறக்கு ஒன்றும் வைக்கல. உனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, அதை அறியணும், தெரியணும், புரியணும், ரட்சிக்கப்படணும், அதில் பூரணப்படணும். அதுக்கு கொஞ்சம் காலம் கூட இருந்து ஆத்மாவில் பூரணப்படணும் இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு சபையில், இந்த சபை தான், இந்த சபைக்கே பிரான்ச் எங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அந்த சபை உருவாகிறதுக்கே அவங்க தான் முக்கியமானவராக இருந்திருக்காங்க, பொம்பளை அவங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, எனக்கு ஆள் சொல்லி விட்டாங்க, அந்த பிள்ளை பேரை வேறு சொல்லுங்கள். நான் போனேன், படுத்திருக்காங்க, பக்கத்தில் உட்கார சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பிள்ளைய நான் கொஞ்சம் காலமாக வியாதியாக படுக்கையில் இருக்கிறேன், பிள்ளை எனக்காக ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அவங்க சொன்னது, அவங்க சீனியர் விசுவாசி இல்லை, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், நான் பிள்ளைக்கு நல்ல காணிக்கையெல்லாம் தருவேன். இது அவங்க சொன்னது, அவங்க வாயினால அன்னைக்கு சொன்னது. சொன்னேன், காணிக்கையெல்லாம் வேறு யாருக்கா கொடுங்க. நான் இப்படியே இயல்பாக பேசுகிறேன், காணிக்கையெல்லாம் வேறு யாருக்கா கொடுங்க. உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். 75க்கு மேலே இருந்தோ ஒரு வயசு சொன்னாங்க, எனக்கு சரி ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. 10 வருஷம் ஆண்டவர் உங்களை நடத்தியிருக்கார், பாதுகாத்திருக்காருல்ல, சந்தோஷம்தான். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டோம். அது பிள்ளை நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே ரட்சிக்கப்பட்டோம். ஓகே, ரைட். நாங்கள் தான் அந்த சபையெல்லாம் மூட்டத்தோம், நாங்கள் தான் இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமானோ. சரி. அப்போ சின்ன வயசுலேயே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அது இதை விட ரொம்ப நல்லது தான். இந்த காலத்தில் இருந்தால் கலப்புள்ள பிரசங்கம், அந்த கள்ளப்பாவே நிறைய பேசுகிறான். அன்னைக்கு கலப்பில்லாத பிரசங்கம் பேசுனாங்க, பழைய ஒளி. ஆமாம்மா, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அன்னைக்கு பழைய பிரபலமானெல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. அவரை தெரியும், இவரை தெரியும், நான் கேட்டிருக்கேன், அவருக்கு பிரசங்கம் கேட்டிருக்கேன், அவருக்கு பிரசங்கம். ஓஹோ, இவ பிரசங்கம்லாம் கட்டியலாம், பெரிய பாக்கியவான் தான், பாக்கியம்தான் இல்லையா அப்படின்னா. சரி, இதெல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு வயசு வேற இவ்வளோ ஆயிடுச்சு, அப்போல்லாம் என்ன பிரசங்கம் பவுல் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா, இந்த தேகத்தை விட்டு பிரித்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு சொன்னாரா இல்லையா? ஆசை உண்டு, இப்படி தான் பவுல் சொல்லியிருக்கார். கடந்த பரிசுத்தவான்களும் ஏறக்குறைய அப்படி தான் பேசியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டீங்கல்ல, அதிலே சொல்ல இப்படி பார்க்குறாங்க. இத்தனை வயசாச்சு, இந்த சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வயசானவர் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போகணுன்னு ஆசை வரலையே, புரியுதா உங்களுக்கு? இத்தனை வயசானப்புறம் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போகணுன்னு ஆசை வரலன்னா என்ன, எப்படி வாழ்ந்தீங்க நீங்கள்? பவுலுக்கு எப்படா ஆண்டவர்கிட்ட போயிடலாம், திருமுகத்தை பார்க்கலாம், எப்போ பார்க்கலாம், பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்கல்ல, பழைய பாட்டெல்லாம் எழுதியிருப்பான். எப்போ வரும் உம்முடைய முகத்தை, எப்போ பார்ப்பேன், எப்போ உம்முடைய சந்நிதியில் வருவேன். இது இப்போ உள்ளவங்கள சொல்லுங்க, பாட்டு எழுதுனவங்கள சொன்னேன். இவன் பாடுறவன் டூப்ளிகேட் பண்றான், அதான் சொல்றேன், நான் எழுதுனவங்கள சொல்றேங்க. இது பாடுறது டூப்பு தான், அது ஓகே. அந்த பாட்டு அவன் எழுதுனான்னா அவனுக்கு அவ்வளோ உணர்வு இருந்திருக்கணுமே, அவன் அப்படி பிரசங்கம் பண்ணான்னா அவன் அவ்வளோ உணர்வு இருந்திருக்கணுமே. இதெல்லாம் கேட்டு தானே வந்தீங்க. இத்தனை வயசானப்புறம் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போகணுன்னு ஆசை வரலையே, அது ஏன்? சருன்னு முகம் செருக்கி போச்சு. இப்படி தான் ஆவியானவர் ஏடா கூடமா பேசுவார். இவங்க பேசுறதுக்கு ஆளுகள் விரும்புறதுக்கு முன்னெல்லாம் ஆண்டவர் என்ன கூட பேச மாட்டார். போச்சல்ல அவனை, சரி அப்படின்னு தான். சரி, நிறைய ஆயுசு தந்தார், நிறைய காலம் தந்தார். இதுக்கு முன்னே நீங்கள் அந்த மாதிரி ஆசையில் வந்திருக்கணும். சரி போட்டு இன்னை நீங்கள் படுத்திருக்கீங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தணும், என்னை பூரணப்படுத்தணும், என் பாவங்கள்லாம் மன்னிக்கணும். ஏன்னா விசுவாசிகளுக்கு 2 சூழல் இருக்குது. ஒன்று பாவ மன்னிப்பு கொடுக்குற எல்லை இருக்குது, இன்னொன்று சிக்ஷை கொடுக்குற எல்லை இருக்குது. சிக்ஷை கொடுக்குற எல்லையில் வந்தால் ஒன்றுமே சரி வராது. அந்த சிக்ஷையின் காலம் அவர் எப்படி முடிக்கிறார் நமக்கு தெரியாது. அந்த காலம் வரை சிக்ஷையில் தான் இருக்கணும். ஆனால் அந்த சிக்ஷையின் காலத்தில் நாம் பாவ அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் கிடந்த அவங்க நினைவில் நிறைய வரும்.
ஒரு முறை இன்னொரு தாயார் வந்து இது மாதிரி தான் கடைசி கட்டத்தில் என்னை கூப்பிட்டாங்க. நான் பக்கத்தில் சொன்னாங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். இப்போ பிசாசு சொல்கிறான் நீ பரலோகத்துக்கு போக மாட்டான், நரகத்துக்கு தான் போவான்னு பிசாசு பேசுகிறான், எனக்கு பயமாக இருக்குன்னாங்க. அவங்க அதுக்கு கூப்பிட்டாங்க, பயமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நானும் கொஞ்சம் புதுசு, எனக்கு அப்போ ஒன்றும் புரியலை, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவ்வளோ இப்படிப்பட்ட ஆளுக்கு வாயிலிருந்து இப்படி கேட்டால் யாரோ சொன்னால் வேற. சரி, அப்படியே இருக்கிறவங்க அப்போ ஒன்று செஞ்சாங்க, சுகர் எல்லாம் வந்து பெட்ரிடன். அவங்க சொல்கிறாங்க நான் சில தப்புகள் செஞ்சுட்டேன். அதில் ஒரு தப்பை சொன்னாங்க. அந்த தப்பு அவங்க ஒரு அனாதை பிள்ளையா, அவங்க வந்து ஒரு தாப்பன் தாய் பிள்ளை இல்லாமல் அவங்கள எடுத்து வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சொத்து இருந்து அதெல்லாம் இவ பேருக்கு எழுதி இவங்க பேருக்கு எழுதி வச்சுருக்காங்க. இந்த சொத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த ஆளுக்கு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த பொம்பளைய வந்து வசீகரித்து இந்த பொம்பளைய ராத்திரியாக ஓடி போயிட்டாங்க. புரியுதா? இந்த சொத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த பொம்பளைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த நிறைய சொத்து இருக்குது, அவருக்கு பிள்ளை இல்லை, நமக்கு தான் கிடைக்கும்னு நினச்சோம், அவன் வேற ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்குறான், இனி அந்த பொம்பளை பிள்ளை எடுத்துட்டா அந்த சொத்து நமக்கு வந்துடும், இப்படி பிளான் பண்ணி போட்டு இவங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப மன கஷ்டப்பட்டு சாபம் போட்டுலாம் செத்து போயிட்டாங்க. அவங்க இப்படி ஒரு பெரிய காரியம் நடந்துட்டு அவங்க மனசை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், அவங்களும் செத்து போயிட்டாங்க, எனக்கு பெரிய பாவம். எனக்கு அது தெரியாது, அது அவங்க வாலிபத்தில் நடந்தது. இப்போ அவங்க ரொம்ப கொஞ்சம் வயசானகள் என்கிட்ட சொல்கிறேன், நான் தனியாக தான் இருக்கிறேன், நான் ஊழியக்காரன் நினச்சி பாவங்களை அறிக்கையிடணும் இல்லையா, ஆண்டவர்கிட்ட தான் அறிக்கையிடணும். அவங்களுக்கு என்னமா அதில் திருப்தி வரல, எனக்கிட்ட கூப்பிட்டு அறிக்கை பண்ணணும், இப்படி ஆயிட்டு பார்த்துக்க, அந்த பாவம் எல்லாம் இப்படியெல்லாம் பாவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் மௌனமாக கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இது பெரிய விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான உணர்வுபூர்வமான விஷயம், நான் இதையும் சொல்ல எனக்கு முடியலை. நான் பொதுவாக ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவரே மன்னிப்பு இருக்குது, கிருபை இருக்குது, நமக்கு தான் நிறைய வசனம் தெரியுமே, எல்லாம் சொல்லி எடுத்து நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் அவர்களுக்கு சிக்ஷை கொடுத்துருக்குறேன், நரகத்துக்கு போக மாட்டாங்க, ஆனால் சிக்ஷையின் காலத்தில் அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு சிக்ஷையின் காலம் வேதனையும் கசப்பாக தான் இருக்கும். பவுல் முள்ளு குத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறார்ல, அதான் இருக்கும். சிக்ஷை கொடுத்துருக்குறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ இது மாதிரி தான் நான் நேரமாக முதல்ல ஒரு பார்ட்டி சொன்னேனே, அவங்களும் சிக்ஷை கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இயல்பாகவே வருது வார்த்தை. நான் சொல்கிறேன், நீங்கள் அழுதுகிட்டே படுத்திருக்கணும், உங்கள் மனசில் என்னெல்லாம் ஆண்டவரே அது தப்பாக இருக்குமோ இது தப்பாருன்னா அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே கிடக்கணும். அவர் எத்தால் கழுவுன்னு கேளுங்க, அவ்வளோதான், ஆண்டவர் நன்மையாக செய்வாருன்னு சொல்லிட்டு நான் பொதுவாக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 3 மாதம் இருந்தாங்க உயிரோட. கடைசியாக நான் தான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கும் போனது கிடையாது, போக முடியாது, வீட்டில் தான் பெற்றிடன். அந்த சர்ச்சுக்கும் போல வேறு பிரசங்கம் கேட்டு வாய்ப்பு கிடையாது. நான் தான் அவங்களுக்கு கடைசி பிரசங்கம் பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த டைப்பை பார்த்தா. ஸோ இறந்துட்டான். அப்போ எதுக்கு சொல்லுகிறேன்னா, ஒன்று மன்னிப்புங்கிற இல்லை இருக்கா, இன்னொன்று சிக்ஷைங்கிற இல்லை இருக்குது. ஸோ மன்னிப்புங்கிற காரியத்தை நாம் அடைந்து விட்டாலும் நாம் ஆண்டவருக்காக செயல்பட முடியும். சிக்ஷைங்கிற எல்லைக்குள்ளே வந்தாலும், இப்போ பவுலுக்கு சிக்ஷை கொடுத்து என் வேலை செய்கிறதுக்கு என் கிருபை தருவேன்னு சொல்லிட்டார். ஒரு ஆளுக்கு மன்னிப்பை கொடுத்து நீ என் வேலையை செய், நான் உன்னை அனுமதிக்கிறேன்னு சொல்கிறார். இன்னொருத்தருக்கு மன்னிக்க மாட்டேன், சிக்ஷை தருவேன், அந்த சிக்ஷையோடு கூட என் வேலை செய். நல்லா கவனிக்கிறீங்களா? எப்போவுமே சில ஊழியக்காரில் இந்த தப்பு பண்ணுவாங்க, ஏதோ இதில் மாட்டோம், எனக்கு அப்படி செய்யும், அதுக்கப்புறம் தான் வருவேன், அதுக்கப்புறம் தான் போவேன். தயவுசெய்து சொல்லாது, தப்பு சொல்லாது. இருக்கிற பலத்தோட போகணுக்கு கிதியோன்ட்ட சொன்னார். கொஞ்சம் போல் இருக்குல்ல, செஞ்சுட்டே இரு, பதில் கேட்காத. ஏன்னா சில சிக்ஷையை வச்சாருன்னா அவன்கிட்ட பேச மாட்டார், பதிலே சொல்ல மாட்டார். இருக்கட்டு, அவர் பார்ப்பார், இவன் என்ன செய்கிறான் பார்ப்போம், இவனுக்கு மனநிலை என்ன பார்ப்போம். இந்த துன்பத்திலும், ஏன்னா கடந்த காலத்தில் நான் செஞ்ச காரியத்தை அவன் பார்த்தவன், அதுதான் பிரச்சனை. ஒரு காலத்தில் நான் செஞ்சதெல்லாம் பார்த்தவன் தானே, அந்த விசுவாசத்தையாவது அதுக்காவது ஏதாவது செய்கிறான் அவன், அதான் அதுக்கு விஷயம் அப்படின்னு பார்க்குறாரு. பரவாயில்ல, அவன் படுக்கையில் கிடந்தாலும் ஜெபிக்கிறான், படுக்கையில் கிடந்தாலும் ஆண்டவரை பற்றி பேசுகிற சுவிசேஷன் அடிப்படை பேசுகிறான், முடியாட்டாலும் இறங்கி போய் ஏதோ சாவ தானே போகிறோம். எதுக்கு தின்னுட்டு கட்டில் கிடந்து சாவ போகிறோம்? ஆண்டவருக்காக நடந்து செத்துருவோம். புரியுதில்ல? உங்களுக்கு எதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லணும், நான் எப்போ முடிக்கணும் எனக்கு அப்படி தான் நீங்கள் உட்காரணும்னா நீங்கள் படுக்கணும், உங்களுக்கு என்ன வசதி உங்கள் உடல்நிலை நீங்கள் பார்க்கணும். நான் படுக்கணும், உட்காரணும். எனக்கு பிரச்சனை நிற்காது. ஒரு பிரசங்கையார் கேட்டார், எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுவீங்க? எனக்கு தெரியாது. கேட்டார் ஒரு சபையில் பண்டு,
எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? புதுசு, யாரோ சொல்லி தானே கூப்பிட்ருக்கேன். அது எனக்கு தெரியாத பாஸ்டர் ஆவியானவர். பேசுங்க. கூட்டம் எப்போ முடியும்? கூட்டம் இப்போ 2.5 மணி நேரம் பேசி முடிக்க வேண்டியாச்சு. ஓகே, இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல 2 மணி நேரம் பேசி முடிக்க வேண்டியாச்சு. சரி, நானும் ஓரளவு சபை இல்லையா, நம்ம மாதிரியா இவ்வளோ வீட்டுக்கு அனுப்பணும். சரி, உத்தேசம் மனசிலாக்கிட்டேன், இவ்வளோ நேரம் இருக்குது, இதுக்குள்ளே ஜனங்களாக அனுப்பணும், இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க. அப்படி முடிஞ்சேன். ஸோ அது போயிட்டே இருக்கும். ஓகே, ஆனாலும் ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ என்ன புரிகிறோம்? சிக்ஷையின் காலத்திலும் பாரு, அவனால் நடக்க முடியாது. அவன் நரங்கியாவது எனக்கு காரியத்தில் ஏதோ ஒன்று சேரும். நடந்தாவது ஏதோ இல்லைன்னா போயிடந்து ஆண்டவரே, நான் இப்படி தின்னுக்கிட்டே கக்கூஸ் போயிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எஸ் 3 நேரம் சாப்பிடணும்ல, காசு. நான் கேட்பேன், என்னத்துக்கு என்ன இப்படி வச்சிருக்கு? சில வேலை ஏதாவது வழி அடைஞ்சிட்டு வைப்போம். என்னத்துக்கு என்ன இப்படி வச்சு போட்டு கிழக்கிறீர்கள்? நேரத்தை கொண்டு போகக்கூடாதான்? நான் ஓப்பன் தான். இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லைன்னா என்னங்க வைக்கப்படாதில்ல? உமக்கு தெரிஞ்சில்ல, நான் உலகத்தான் அல்ல. உமக்கு ஒப்பராளாக இருந்தில்ல போனோன்னு, நான் இப்போ தாவட்டத்தில் போகிறேன், அது நன்மையாக இருக்கும். அப்போ எங்களுக்கும் இருக்கல போகிறதுக்கு இப்படிலாம் கேட்பேன். அப்போ வேலை தரணும் எடுத்துகிட்டு போயிடணும், சண்டை போடும். அப்போ இப்படி தான் தின்னுட்டு இப்படியே இருக்கணுமா? 3 நேரம் தின்னுறது டெய்லி சாப்பாடு செலவே இம்பட ஆகுது. மண்ணில் கொண்டு வச்சு இதெல்லாம் தேவைதானா? 4 பேர் தூக்கிட்டு போய் மண்ணில் வைப்பான். அதுக்கு முன்னே ஏதாவது செஞ்சாகணும். அப்படி போயிடந்து எங்கேயாவது போயிடந்து ஏதாவது காரியத்துக்கு ஆளானோம், ஒன்றும் இல்லைன்னா இறங்கி போனோம். யாராவது சில சந்திக்க ஒரு வழி தந்தாருன்னா அவங்ககிட்ட உட்காந்து பேசணும். சபைகளுக்கு போனால் அங்கே பேசணும். இல்லைன்னா சுவிசேஷம் பண்ணி ஏதாவது ஒன்று நடக்கும். இல்லைன்னா ஒரு வழியை திறந்து தருவார். நம்ம அந்த வழியில் இறங்கி அண்ணா ஒன்று திறந்து கிடக்கு, அப்படியே போயிட வேண்டியது. அது இங்கேருந்து சென்னை வர தெரியணும். சென்னை வர ஒன்றும் தெரியாண்டா. எப்படி பாரு, கொஞ்சம் தூரம் தெரியுதா, அடுத்தது தெரியும். தெரிய நீ போயிட்டே இருக்கணுமே தவிர இதெல்லாம் பிசாசு ஏமாத்துது. எனக்கு அப்படி ஒரு தரிசனம் தந்திருக்கிறார், இப்படி ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாருன்னு இவர் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டே செத்து போயிடுவான். புரியுதா நான் சொல்லுது? இவன் வாக்குத்தத்தை அடைய மாட்டான். வாக்குத்தம் தந்திருக்காரு, எனக்கு தருவேன், சில வருஷம் எல்லாம் போட்டுட்டு இந்த காதையை தூர விடு. வாக்குத்தம் தந்தா நான் கேட்கு, இன்னைக்கு என்ன செஞ்சா? இறங்கி போ, காரியத்தை செஞ்சுட்டே இரு. அதுக்கப்புறம் அடுத்த காரியம் அதை செய்வார். வாக்குத்தம் ஒன்றும் அடைய மாட்டான், செத்து போயிடுவான். அப்படியே சிலர் சொல்லுவா, அவர் சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் தேவையில்லை, நீ இப்போ செய்ய வேண்டிய முதலாவது விஷயம், சிக்ஷையின் காலமாக இருந்தாலும் நெருக்கத்தின் காலமாக இருந்தாலும் கொஞ்சம் எனக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பலன் ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா மனசு அமைதியாக இருக்காது. ஸோ அப்படி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம வந்துடணும். அப்படி செய்யும்போது ஒருவேளை சிக்ஷை இருந்தாலும் அதை அவர் பொருட்படுத்தலை. அங்கே இருக்கட்டுப்பா, நான் தான் கிருபை தரேன்ல, கோ ஓடிட்டு இந்த கிருபையில் போ, அதை போட்டு அதை அங்கே இருந்து போட்டு ஏதோ சாஸ் வந்துருச்சா இருக்கட்டு. ஸோ இப்படி செய்வார். ஸோ இப்படி நாம் செயல்பட தயாராக இருக்கணும். எல்லாருமே, நான் எல்லா விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன், எல்லாருமே தயாராக தான் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள தான் தேவன் விரும்புகிறார். முதலாவது விஷயம், நான் மாலை கூட நான் இருக்க மாட்டேன், நான் நிலையற்றவன் என்ற உணர்வு வந்தால் அவனை தேவன் சிநேகிக்கிறார். நான் நித்தியமான அந்த தேவனோடு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு அவன் நினைக்கிறானோ, இந்த உலகத்தில் இல்லை, அவருடைய ராஜ்யம். ஏன்னா இது சாத்தானுடைய ராஜ்யம். இங்கே இருக்கிறத, இங்கே நான் உயரத்தில் இருக்கேன்னா நீ சாத்தானுக்கு பிரியமானவன் அர்த்தம். இது எங்கள் ஆண்டவரை கொலை செஞ்ச உலகம். நான் செய்தியில் சொல்லுவேன், எப்பா ஆண்டவர் சொல்வார், நீதிமானாகிய ஆபேல் முதல் ஆசாரியனாகிய சகரியா வரை பலிபீடத்துக்கு நடுவே பக்கத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு இருக்காங்க ஊழியக்காரனை, அவன் வரை சிந்தப்பட்ட ரத்தம் எல்லாம் அந்த சந்ததியில் கேட்கப்படும்னு இயேசு சொல்வார். அப்படி ஒன்று இயேசுநாளுடைய காலத்துக்கு முன்னே நடந்திருக்கு. அப்புறம் இயேசுவை கொலை செஞ்சாங்க, ஸ்தேவானை கல்லறைஞ்சு கொண்டாங்க ரோட்டில் போட்டு, யாக்கோவை பட்டயத்தால் கொண்டாங்க, பேதுருவை தலைகளை அரைஞ்சாங்க, பவுலை பட்டயத்தால் கொண்டாங்கன்னா பெரிய பட்டியல் இருக்குல்ல. நீங்கள் வெளிப்படுத்தின விஷயம், நமக்கு எப்படிப்பட்ட உணர்வு உண்டாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறத பேசிகிட்டு இருக்கார். எத்தனையோ பிரசங்கம் எங்கெங்கெல்லாம் கேட்பாங்க, அது வேற. ஆண்டவர் நமக்கு பேசுகிறது அது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டாங்க. இவங்க யாரு? தேவனுடைய சித்தம் செஞ்சதுனால இரத்த சாட்சிகளாய் கொல்லப்பட்டவர்கள், வசனத்து நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள். அவங்க என்ன கேட்குறாங்க?
எங்களுக்கு விரோதமாக செஞ்சாங்கல்ல, இது எவ்வளோ நம்பர் போடலை, அது ஒரு பெரிய எண்ணிக்கை. இரத்த சாட்சி உள்ளவர்கள் உயிர்த்த அரசாண்டார்கள்னு இருக்குது. அவள் தங்கள் வஸ்திரத்தை இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தார்கள்னு இருக்குது. மிகுந்த உபத்திரவங்கள் வந்தார்கள்லாம் நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய கூட்டம். தெளிவாக சொன்னால் பரலோக சொல்லிடுங்க. 1,44,000 பேர் சொல்லியிருக்கு. சரி. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1,44,000 சொல்றது பரிசுத்தமார், தேவனால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், பூரணர்கள். ஒரு வசனத்தை, ஒரு காரியத்தை, அதில் இருக்க ஒரு சமூகத்தில் இன்றைய கிறிஸ்தவ குலத்தில் இருக்கிற ஒரு தப்பு அபிப்பிராயத்தையும் அந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். அல்லது முன்னால் வருது. நீங்கள் கேட்டது ஒன்று தான். அதுக்கு பகுதி வெளிப்படுத்தல் 14:1-2 தான் நம்ம ஒரு பகுதியை படிக்கிறோம். 14:1-2 இந்த பகுதி. இவர்கள் யாருன்னு கேட்டால் 4ஆம் வசனத்தில் வருவோமா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். நல்ல கவனிக்கணும், இவங்க மீட்டு கொள்ளப்பட்டவங்க. இதில் ஒரு வார்த்தை இருக்குது, அந்த ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்குனா நல்லது, ஏன்னா நமக்கு தெரியணும் அது. இதை வச்சு சிபிஎம்காரங்க மலவிளையன்னு ஒரு ஊழியம் எங்கள் ஊரில் உண்டு. இப்படிப்பட்டவங்கெல்லாம் அந்த ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள்னு சொன்னோன்னா இது சன்னியாசிகளை குறிக்கிறது, திருமணம் ஆகாதவர்களை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். அதை தெரிஞ்சுட்டு போயிடுவோம் அந்த பகுதியில் சொல்லிடும். அப்போ திருமணம்ங்கிறது கரைங்கிறது மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போ தேவன் ஆதியிலே மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை உண்டாக்கும் என்றார், அவளை ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ தேவன் ஏற்படுத்தின திருமணம் கரையா? முதல் கேள்வி. நாம செய்யலை. அவர் வச்சுருந்தா சன்னியாசி பரிசுத்தமாக முதல்ல வச்சுருந்தாரு, அப்புறம் அவங்க பாவம் செஞ்ச பிறகு தான் ஒரு திருமணத்தை ஏற்படுத்தினாருன்னா அந்த எல்லைக்கு வரணும். இப்போ அந்த இல்லை முதல்ல எல்லாம் பள்ளிக்கு பெரிய பூமியை ஆசீர்விச்சார்னு வருது, நல்லதென்று கண்டார், கரை இல்லைல்ல. அப்போ திருமணம் தேவனுடைய பார்வையில் கரை இல்லை. நீங்கள் புரிய நம்பர் 1. 2வது, பழைய ஏற்பாட்டில் முதல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதலாவது தலைவன் அல்லது பிரதான அந்த மோசே இல்லையா, அவன் மனைவியும் அவனுக்கு 2 பிள்ளைகளாக இருந்தாங்க. சரிதானே? மனைவியும் 2 பிள்ளைகளாக இருந்தாங்க. அப்போ தேவன் கரைப்பட்டவனை இவ்வளவு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக நியமிக்க மாட்டார். முகமுகமாக பேசினார். வேர்ட் இஸ் தட். நான் முகமுகம் மற்றவங்கள்ட்ட சொப்பனத்தில் தரிசனம் பேசுவேன், நான் அவர்களோட முகமுகமாக பேசினார்ல. அப்போ இது மட்டும் இல்லை, அந்த மோசையினுடைய மனைவியை குறித்து மிரியாம் குற்றம் சாட்டினால, அந்நிய ஜாதியக்காரியை கொண்டு வந்துட்டான்னு. விளைவு என்ன தெரியுமா? குஷ்டரோகி ஆகி போனா மிரியாம், தண்டனை அவளுக்கு. ஸோ இது கரையாக இருந்திருந்தால் தேவன் இதை அனுமதித்திருக்க முடியாது, அப்படி ஒரு தலைவனை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் விடுபட்டுட்டு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றானதான் இருக்குது. திருமணமானவன் பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கான், அவன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் அவனை எடுத்துகிட்டு போனார். ஒரு கரையானவனை அவரை எடுத்துகிட்டு போனாரா இன்னொரு கேள்வி இருக்குது. இவ்வளோ விசேஷமானவனா? மோசையை சொல்லிட்டேன், நோவாவையும் சொல்லியிருந்தோமே, அவன் அந்த மனுஷருக்குள்ளே உத்தமன நீதிமான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தட் வேர்டு அங்கே இருக்கும் தமிழில், மலையாளத்தில் நீங்கள் பார்த்துருங்க. அப்போ கரையான ஒருத்தன் தேவனோடு சஞ்சரித்தானா? அவனை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பேழை செஞ்சு ஏணுமா? கொஸ்டின். புதிய ஏற்பாடு வந்துடுவோம். ஏசுனார்கிட்டே இந்த கேள்வி கேட்டாங்க, திருமணம் பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு. அதுக்கு சொன்னார், அதுக்கு வரம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அன்னகர்களாக பிறந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க. எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கூடாது. ஸோ அண்ணர்லாம் அழைக்கப்பட்டவங்க அண்ணர்லாம் இருந்துட்டு போ, இல்லாதவன் அப்படி இருந்துட்டு போ, அவ்வளோதான் பிரச்சனை. இதுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் அது தேவச்சித்த சேரும் எல்லாம் போகிறான். இந்த அண்ணகனாக இருக்கிறவனோட குடும்பத்தை சில வேளை அங்கே மகிமையாக இருப்பான். மோசம் எங்கே இருப்பான்? இப்போ வருவோம், புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடுவோம். நீங்கள் இயேசு மறுரூப மலையில் நிற்கும்போது ஒரு பக்கம் மோசையும் ஒரு பக்கம் எலியாவை நிற்கிறாங்கல்ல, ஒருதான் அண்ணகன் ஒருதான் குடும்பஸ்தன், 2 பேர் நிற்கிறாங்கல்ல. அதான் அந்த 2 பேருக்கும் ஈச் சம அந்தஸ்து கொடுத்துருக்குல்ல. அப்புறம் நீங்கள் சீசல் இருக்காங்க, 12 சீசல் இருக்காங்க. 12 இயேசு நினச்சிருந்தா 12 சீசர்களை அன்னகர்களாகவே அழைத்திருக்க முடியுமா முடியாதா? அன்னகர்கள் அழைக்கலை. 12 சீசரில் அன்னகர்கள் கிடையாது, இல்லைன்னா திருமணம் ஆகாதவர்கள் கிடையாது. அதை பற்றி நீங்கள் கொரிந்து நிருபத்தில் பவுலடியார் என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது அப்போஸ்தலர்கள் மற்ற அப்போஸ்தலர் செய்கிறது போல
மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்பார் இல்லையா? இந்த வசனம் எங்கே இருக்குது? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் தானே, 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் தானே. அவர் சொல்வார், கர்த்தருடைய சகோதரன் கேபாவும். அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அது மற்ற அப்போஸ்தலர்கள் செய்கிறது மாதிரி மனைவியாகி எப்போதும் ரேராக அதை பயன்படுத்துவேன் செய்கிறது. வசனம் ஞாபகம் இருக்கா? வசனம் தானே. கர்த்தருடைய சகோதரரும் மற்ற அப்போஸ்தலர்கள் செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டி கொண்டு திரிகிறதுக்கு ஆமாம் கேட்குறாருல்ல, எனக்கு அதிகாரம் இல்லையா கேட்குறாரு. வசனம் வரமாட்டேங்க, உங்களுக்கு வசனம் தெரிஞ்சால் போதும் எடுத்துருங்க. சரிதானே? வசனம் தானே? ஓகே ஓகே, நேரம் போகாண்டாம். கர்த்தருடைய சகோதரனா யாக்கோபு, கேபான்னா பேதுரு, மற்ற அப்போஸ்தலர். போதும், இந்த 3 வார்த்தை நமக்கு போதுமானது. இவங்கெல்லாம் மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிகிட்டு திடுறாங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இல்லை அதிகாரம் இல்லையா? அப்போ எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, நான் செய்யலை, அது வேறு விஷயம். என்னால் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. நம்பர் 1. ஸோ இது வரைக்கும் இப்போ திருமணமானவங்க காரன்னா பேதுரு பரலோகத்துக்கு போக முடியாது, இந்த அப்போஸ்தலர் போக முடியாது. என்னோட கிறுக்குத்தனமான வாதம்னு பாருங்கள். இன்னொரு கள்ளத்தனம் சொல்லிடுவாங்க, அதே இன்னொரு கள்ளத்தனம் சொல்லிடுவாங்க, அதை நான் சொல்லி தந்துடட்டா? அது என்ன மனைவியாகிய சகோதரின்னு எழுதியிருக்காமா? ஒரு கள்ளத்தனமான வழக்கம் என்னன்னா, முன்னால் மனைவியாக இருந்தாங்க, பிறகு சகோதரியாக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ திருமணம் பண்ணாலே கரை ஆயிட்டாங்கல்ல, அதுன்னு அர்த்தம். இவங்க சொல்கிற வழக்கத்தின்படி ஏற்கனவே கரை பட்டாச்சு, கரை பட்ட பிறகு சகோதரியாக கூட்டினாருடா, மனைவியாக கூட்டிகிட்டு போய் என்னடா நீங்கள் பேசுகிறீங்க? நம்பர் 1. 2வது, டேய் இந்த வசனத்தை சொன்னவர் பவுல் தானே சொல்கிறாரு. அப்போ பேதுருக்கு மனைவி பவுலுக்கு சகோதரியாக தானே இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? பேதுருக்கு மனைவி பவுலுக்கு சகோதரி தானே, அப்படி தானே அதை சொல்லணும். ஸோ அப்படி இருக்க இவங்க அதைத்தான் சொல்லியிருக்கு. அதாவது 1 கொரிந்தியர் 9:5 மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? இதுதானே கேள்வி. அப்போ மனைவியாக கூட்டிகிட்டு போகல, சகோதரியாக கூட்டிகிட்டு போனாங்க. அது வேற சகோதரி இல்லை, மனைவியாக சகோதரி. அப்போ முன்னால் அவங்க மனைவி, அப்போ ஏற்கனவே கரைப்பட்டவங்க. இனி எப்படி கூட்டிகிட்டு போனா என்னடா? ஏன்டா இப்படி உருட்டுறீங்க போட்டு? ஏற்கனவே கரைப்பட்டவன் தானே அவன். சரி, மனைவியாகிய சகோதரியாக கூட்டிகிட்டு போனா, வேற சகோதரி மாதிரி கூட்டிட்டு போகக்கூடாது என்ன? எல்லாரும் அவனவன மனைவி தான் கூட்டிட்டு போனான். அட மடையார்களா, பேதுருக்கு மனைவி. அதுதான் விஷயம். பவுல் சொல்றாரு, பேதுருவன் மனைவியாகிய என்னுடைய சகோதரி. இதுதானே அவர் சொல்றாரு. நம்மளும் அப்படி தான் கேட்குறோம். பாஸ்டர் இப்படி நல்லா சிஸ்டர் வரலையா? இட்ஸ் ஓகே. இதுதான் சொன்னா. இந்த பைபிளுக்குள்ள இருக்க மண்டையில் இருக்கிறது பரிசுதாய் கிடையாது. போதும்ல, இன்னும் தருவேன், நிறைய தருவேன் நிறைய வரும். அப்போ மனசிலாகிட்ட இந்த பைபிளுக்குள்ள இருக்க பரிசுதாய் இல்லை. பரிசுதாய் இருந்திருந்தா அந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கணுமா? இல்லைப்பா, இதெல்லாம் அங்கே 1 2 இல்லை, நான் ஆதியாமத்திலேருந்து சொல்லிட்டேன் இப்படி வருது. அப்போ அப்போ பெருசுங்க யாரு? அப்போ ஸ்திரீகளால் கரைப்பட்டவர்கள் எழுதியிருக்கு இல்லையா? அது என்ன? அது கரைப்படாதவர்கள் எழுதியிருக்கு இல்லையா? அது என்னன்னு கேட்டா, யாக்கோபு 4:4 சொல்லுது, விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யாக்கோபு 1:24 சொல்லுது, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பு மாசு இல்லாத சுத்த பக்தியா இருக்கு. இல்லையா? உலகத்தால் கரைப்படுவதை சொல்லியிருக்கு, உலகத்தை ஸ்திரீ கோப்பா சொல்லியிருக்கு, கற்புள்ள கன்னிகை மணவாட்டின்னு சொல்லியிருக்குல்ல, உலகத்தை ஸ்திரீன்னு சொல்லியிருக்குங்க. அவனுக்கு மேலே ஒரு பாபிலோன் ஸ்திரீ ஒருத்தி மிருகத்தின் மேலே ஏறி இருந்தா, அதான் உலகத்தின் தலைவி, அதான் அதுக்கு அர்த்தம். உலகத்தை ஸ்திரீக்கு சொல்லியிருக்கு. ஏன்னா ஏவாளை வஞ்சித்த பிசாசு, அதனால்தான். ஆமாம், அந்த அடிப்படை ஏவாள் தானே முதலால் வஞ்சிக்கப்பட்டா, உலகம் சாத்தானுக்கு பிடிக்க வர்றதுக்கு அவதான காரணமாக இருந்தா, அதனால தான் இந்த பொம்பளைன்னு சொல்லியிருக்கு. அதை வேசின்னு சொல்லும், இதை மணவாட்டின்னு சொல்லும். ஏசுன்னு கற்புள்ள கன்னிகளை. சரியா? அப்போ உலகத்தால் கரைப்படுவதை பற்றி தான் இங்கே பேசியிருக்கு. முந்தின வேற வசனங்கள் ஆவியானவர் எடுத்து அங்கே பேசியிருக்காரு. மற்றபடி பேசினா இத்தனை பிரச்சனை இங்கே வரும். புரியுதில்ல? போதும். இப்போ இப்படிப்பட்ட 1,44,000 பேர் தேவனால் தெரிந்து கொள்ளும். அதில் எலியா இருக்கலாம், மோசே இருக்கலாம், பேதுரு இருக்கலாம், நமக்கு தெரியாது. 1,44,000 ஃபர்ஸ்ட் திங். இதில் சந்தேகம் இல்லை. ஒரு வசனம் நீங்கள் சொல்கிற பகுதி எங்கே வருதுன்னா, அந்த கிறிஸ்துவின் ஆட்சி கொடுமையான உபத்திரவத்தில் யூதர்கள் இருக்காங்கல்ல, இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாட்டிலையும் தேவனை புறக்கடிச்சிட்டாங்க, சாபம் வந்தது, அந்நிய அடிமைப்பட்டு போயிட்டாங்க அந்நிய ஜாதிகள்கிட்ட.
இயேசு வந்தபோதும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இவருடைய ரத்தம் எங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு கேட்டு வாங்கிட்டான். அதனால இன்னும் வரைக்கும் அந்த சாபத்தை சுமந்துட்டு இருக்கிறேன். ஆனால் ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். டேய், நான் வந்தேன், என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவர் தமக்கு சொந்தமான இடத்தில் வந்தார், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னு இருக்குல்ல, வரல. ஆனால் என்னை புறக்கணிச்சிட்டீங்க, என் சபையிலெல்லாம் உடைக்கிறீங்க, என்னுடைய சபையை நீங்கள் துன்புறுத்துறீங்க. ஒன்று சொல்கிறேன், என்னுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க தேசங்களில் நீங்கள் போய் அடிமைகளாக வாழுவீங்க. என்னுடைய நாமத்தை பயன்படுத்துகிற தேசங்களில் நீங்கள் போய் அடிமையாக வாழ்வீங்க. உங்களை நான் சாக விட மாட்டேன், உங்களை அழிய நான் விட மாட்டேன். நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவேன்லடா, அது வர என் சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கணும், என் நாம மகிமையை பார்க்கணும், இந்த வம்சத்தை நான் அழியாமல் விட்டு வைப்பேன்னு சொல்லிட்டார். ஒரு சவால், எருசலேமை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டார். எருசலேமை உடைப்பேன், ஜாதிகளுக்கு மேலே உங்களை செதறடிப்பேன், ஆனால் என்னுடைய நாமத்தை, மகத்துவத்தை, என் சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கணும், உங்கள் வம்செல்லாம் பார்க்கும்படி வைப்பேன், நீங்கள் பார்த்துட்டு தாண்டா சாவணும்னு ஒரு சவால். அதான் அதுக்கு அர்த்தம். இந்த இது நிறைவேறும் அளவு இந்த சந்ததி ஒளிந்து போவதில்லைன்னு சொன்னார்ல யூதர்களை பற்றி. இதுதான் இதுக்கு விஷயம். அதனால தான் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் 1948 வரை கொடுமை தான் அனுபவிச்சாங்க. இப்போ நான் கொடுமை தான் அனுபவிச்சிருக்கேன். அது அவ்வளோதான், நீ பார்த்துட்டுரு, அட்டிப்பட்டுட்டு பார்த்துட்டுரு. இப்போ நடந்த சம்பவத்தையும் ஒன்று சொல்லணும். அதாவது அந்த இஸ்ரேலிய பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் ஏற்றுனாங்க. என்ன சட்டம்னா, இயேசுவின் சுவிசேஷத்தை யாரும் பேசக்கூடாது. ஏன்னா அங்கே இயேசு பிறந்த இடம் அந்த எல்லாம் அங்கே இஸ்ரேலில் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஜனங்கள் உலகத்து முழுசிருந்து போகிறாங்க. அவங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷ பிரதி எல்லாம் கொடுக்குறாங்க, பைபிள் கொடுக்குறாங்க. இது கொடுக்கப்படாதுன்னு சட்டம் போட்டாங்க. இங்கே வாரவங்களுக்கு யாருக்கும் நீங்கள் கைடாக இருந்தால் இடத்த கொண்டு காண்பிச்சோட நிறுத்து. இங்கே யாருமே வர்ற ஜனங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, யூதர்களுக்கும் சொல்லக்கூடாது, இந்த பைபிள் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அது பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்று நியமிக்கப்பட்டு சட்டம் ஏற்றிட்டாங்க. இப்போ சட்டத்தை ஏற்றி பாஸே பண்ணியாச்சு. நெல்லுங்க, அதை நிறைவேற்ற போக வேண்டிய வேலை தான் ஹமாஸ் ஆயிரக்கணக்கான ராக்கெட் ராத்திரியோடு ராத்திரி அடித்தான். கிளைடரில் பறந்து இங்கேருந்து நிறைவேற பிடிச்சிட்டு போயிட்டான். அதில் தான் அந்த பிரச்சனை, அவங்களுக்கு இதை செயல்படுத்த முடியாமல் முடக்கியாச்சு. அப்போ எந்த அளவு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களை நான் வைப்பேன், நீங்கள் என் சுவிசேஷம் பரவுறதை பார்த்துட்டே இருக்கணும்னு தான் வச்சுட்டார். வச்சுட்டு இவங்க மேசியா வரணும்னு காத்து கிடக்குறாங்க. எருசலேம் தேவாலயம் கட்டணும்னு காத்து கிடக்குறாங்க. இந்த கள்ளப்பரசிங்க மாதிரி இருக்கிறானுங்கல்ல வஞ்சிக்கிராவி கூட்டம், இந்த வஞ்சிக்கிராவி கூட்டங்களும் சப்போர்ட் பண்ணுது. இஸ்ரேலர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இயேசுவை கொலை செஞ்சவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இவனுக்கு ரத்தப்பள்ளி எங்கள் மேலே எங்கள் தலை பிள்ளைகள் மேலே இருக்கட்டும்னு சொன்னான்னு இல்லை, அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அசுத்தாவி தானே இது, வஞ்சிக்கிராவி தானே, ஓகே, இது பண்ணணும். எருசலேமுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், எருசலேமுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறவன் சுகித்திருப்பான். அப்போ எருசலேமின் சமாதானத்துக்கு ஜெபிக்கணும், எருசலேம் ஆலயம் கட்டப்படுறோன்னு இந்த அசுத்தாவி பேசிகிட்டு இருக்கு. சரிதானுங்களா? அப்போ இயேசுநாதர் இடிச்சு போட்ட எருசலேம் தேவாலயத்தை இவங்க கட்டணுமா? அவர் தானே சொன்னார், ஒரு கல்லில் இல்லாமல் இடிக்கப்படணும்னு சொன்னது அவர் தானுங்க. அவர் தானே இடிச்சு போட்டார், சந்தேகம் இல்லை. இயேசு இடிச்சு போடணும், இயேசுவின் பேரில் இந்த நாய்கள் கட்டணும், அப்படி தானே அர்த்தம் ஆகுது அதுக்கு. அது எதுக்கு கட்டணும்னு கேட்டால், அது ஐயோ இஸ்ரவேலர்கள் பலி செலுத்த முடியாமல் இருக்கிறார்கள், ஏன்னா ஆலயம் இல்லைன்னா பலி செலுத்த முடியாதுல்ல, பலிபீடத்தில் கட்ட இடத்துல பலி செலுத்தக்கூடாது. அப்படியாடா? இயேசுநாதர் தன்னுடைய மாம்சமான திரையின் கிழிச்சி தன்னையே பலியாக்கி தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆக கிழிச்சி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு போகிற பிறகு இனி ஒரு பலி, விலங்கு பலியை நான் தான் முடிச்சு வச்சுட்டு இயேசுவின் பாவ நிவாரண பலிக்கு எதிராக ஒரு பலியை கொண்டு வரணும். இந்த கள்ள பயவளுக்கு ஜெபம், அதான் நாங்கள் அர்த்தம். எருசலேம் கட்டப்படுறோன்னா அதுதான் அர்த்தம். எத்தனை பிரச்சனைன்னு பார்த்துருங்க. வர்றேன் வரதுலே போவோம் கொஞ்சம். இயேசு இடித்து போட்டதை கட்டணும், இயேசுவின் சிலுவை பலியை நிராகரிக்கணும், அழிச்சிட்டு வேற ஒரு பலி கொண்டு வரணும், அதானே எங்க அதுக்கு அர்த்தம். அப்புறம் ராமர் 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களால் வாசமாக இருக்கிறதுன்னு தெரியாதா? நீங்களே அந்த ஆலயம்னு அவர் சொல்லி நம்ம ஆலயம் ஆக்கியாச்சு. அவன் சொல்கிறான், நோ, இனி எருசலேம் கட்டி அங்கே மட்டும்தான் உட்காரணும். எருசலேமில் தேவாலயம் கட்டி கிருபாசனம் இருந்தாலும் அந்த பெட்டிக்கு மேலே மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவ பிரசனம் இருக்கும்.
வேற ஒரு இடமும் இருக்காது. அதானே பழைய எருசலேமு. பெட்டிக்கு மேலே கிருபாசனத்தில் தேவ மகிமை இருக்கணும், வேற ஒரு இடத்துல தேவ அவங்க மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் என் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வீட்டில் கொடுத்து அவங்க ஆலயம் ஆக்கியாச்சு. அதை உடச்சிட்டு இந்த ஆலயம் ஆக்கியாச்சுல்ல, நம்ம ஆலயம் ஆக்கியாச்சுல்ல. இப்போ இந்த நாய்கள் சொல்லுது, நமக்கு எருசலேம் தேவாலயம் கட்டலைன்னா தேவ பிரசன்னம் வராது. எதுக்கு வரணுங்க? எப்படிடா வர முடியாங்க? அப்போ இதெல்லாம் தப்பாயிடும்ல. வருவான், பிசாசின் பிரசன்னம் வரும், தேவ பிரசன்னம் வராது. இனி அது வேற முடிச்சு போச்சுல்ல, பிசாசு வருவான். இப்போ என்ன நடக்கும்னா, இவனுக்கு கட்டுறதுக்கு முடியாது. இனி அடுத்தது அவன் வருவான், அந்த கிறிஸ்து வருவான். அவன் வந்து உங்களுக்கு தேவாலயம் தானே கட்டுறான், நான் உதவி செய்கிறேன். இயேசுநாதர் இடிச்சு போட்டால் தான் அவன் கட்டுவான். அவன் அங்கே எதிரி இல்லை இயேசுக்கு, நான் உதவி செய்கிறேன், அவன் கட்டிடுவான். கட்டிட்டு இன்னும் பள்ளியெல்லாம் செலுத்த போகும்போது இவனை போய் சேர போட்டு நான் தான் உங்கள் தெய்வம்னு உட்கார போகிறேன். டேய், கிருபாசனத்தில் தேவ மகிமை வரவனை நாங்கள் காத்து கிடந்தா இவன் வந்து உட்காந்துருக்கிறான். டேய், அவங்க அடக்கிறக்க பயவளா, இனி எந்த தெய்வம்டா அங்கே வருவான்? அவர் வந்தவதான் விரட்டிட்டீங்களாடா, அவர் போயிட்டாருடா இங்கேருந்து. அப்புறம் அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே போய் வாசம் பண்ணி எத்தனையோ பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் பரிசுத்தவான்களையும் எடுத்துகிட்டு போயாச்சு. நீங்கள் வந்து பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுறார். அப்போ தான் பரிசுத்தவான்களையும் எடுத்துகிட்டு மேலே போகிறார். பரிசுத்தாவியானவர் தன்னால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுற பரிசுத்த பிள்ளைகளையும் மனவாட்டியாக எடுத்துட்டு பரிசுத்த ஆவியும் போயிடும், பரிசுத்தவான்களும் போயிடுவாங்க. இனி எவன்டா வருவான் கிறக்க பாவல? நான் தாண்டா வரணும் உனக்கு. புரிஞ்சில்ல? இப்போ தான் உணர்வு வரும். அப்போ மேசியாண்ணா, மேசியா தான் வந்து 2000க்கு மேலே வருஷம் ஆயிடுச்சுல. அவர் தான் கொன்னிங்கள குத்துனவரை நோக்கி பார்ப்பார்கள், எல்லாம் வசனம் இருக்கு. அம்மா அவரா மேசியா? காத்து இத்தனை வருஷம் கிடந்தீங்களாடா, உங்களை வைப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார்ல. இப்போ அப்படி மனம் திரும்புவாங்களாம். கடைசியில் அவங்களுக்கு உணர்வு வந்துடும், தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லும்போது அவனுக்கு இந்த ஜனங்கள் மேலே அப்புறம் ஏன்னா என் பிள்ளைகள் மேலே வரணும், நீ தானே சொன்ன, எங்கள் பிள்ளைகள் மேலே வரணும்னு சொன்னல. அதான் பிரஜாதியாருடைய காலம், அவங்களுக்கு கொடுக்கணும். நீ உங்கள்கிட்ட வந்தார்ல, போ கடினம் வச்சா. இப்போ அப்போ கர்த்தர் அவர்களுக்காக சரி இனியாவது வந்தியில்லையா மரியாதையான்னு உதவி செய்வார். இப்போ 12 கோத்திரம் இல்லையா, இஸ்ரவேலர்களுக்கு 12 கோத்திரம். ஒவ்வொரு கோத்திரத்தார் பேரிலும் 12,000 பேரை முத்திரை போடு. தேவதூதன்ட கர்த்தர் தூதன்ட்ட சொல்றார். முதல்ல வந்து ஆட்டுக்குட்டியானவரோடு எங்கே போனாலும் போற 1,44,000, அது ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு ஒரு நம்பர். இது வந்து யூதர்களில் மட்டும், ஒன்லி ஜூஸ். அவங்க இப்போ மேசியாவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கடைசியில் கொடுத்து தான் இப்போ 12,000 கோத்திரத்துக்கு வரும்போது 1,44,000, 12 × 12,000 1,44,000 வந்துடும். இதுதான் 2வது கூட்டம். இது அதுக்கு பிறகு கடைசி காலத்தில் நடக்க போகிற கூட்டம். இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அது நடந்துட்டு போட்டு, அது காரியம் இல்லை, அது நடக்கட்டும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வர்றோம். நமக்கு பிரச்சனை தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுதல், நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுதல். இதுதான் நமக்கு சப்ஜெக்ட், சரிங்களா? இதுதான் நமக்கு சப்ஜெக்ட். சொல்லணும், ஆண்டவருடைய ஊழியம் ஏதோ இன்னைக்கு பார்க்குற மாதிரி ஒரு சபையில் நின்று பிரசங்கம் பண்ணுறது, மேடையில் பிரசங்கம் பண்ணுறது, டிவியில் பிரசங்கம் பண்ணுறதுலாம் நினச்சிடப்படாது. ஆண்டவருடைய ஊழியம் ரகசியமாக நடக்கும், வெளியே தெரியாமல் நடக்கணும், விளம்பரம் இல்லாமல் நடக்கும். பெரும்பாலும் விளம்பரமாக நடக்கிற ஊழியம் தேவ சித்தப்படி நடக்கிறது இல்லை. அதில் நிறைய எரர் இருக்குன்னு நான் புரிஞ்சுருக்கேன். ஆகவே எனக்கு ஆண்டவர் இருந்தால் வலிச்சது ரொம்ப மறைவா ரகசியம். நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம்னா வெளியே தெரியாது, எங்கேயோ போவோம், 2 வார்த்தை சொன்ன மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை தான் அவனுடைய வாழ்க்கையை தலைகளை மாற்றி அனித்தியத்திலேருந்து நித்தியத்துக்கு விலை இருக்குல்ல ஒரு ஆத்துமாவுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும். ஓகே, நீங்கள் சொன்னது முன்னால் வந்துட்டு நாம் இயேசுவுக்கு சீஷராகும் போதும் ஊழியம் செய்யும்போதும் நாம் புரிய வேண்டிய இன்னொரு விஷயம், பொதுவாக நீங்கள் உலகத்தில் ஒரு மனுஷன் ஒருத்தனை பார்க்கும்போது அவன் எவ்வளோ படிச்சிருக்கான், எவ்வளோ பணம் இருக்குது, சமூகத்தில் என்ன அந்தஸ்தில் இருக்கிறான், அவனுடைய பாடி ஸ்டாட்டஸ், அவனுடைய சரீர பிரகாரம் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குது, இதை தான் பார்த்து மதிப்பு போடுறாங்க இல்லையா? நல்ல கோட்டு டை போட்டவனா ஒரு மதிப்பு கொடுப்பான், வேஷ்டியில் போனால் இன்னொரு மதிப்பு கொடுப்பான், பைக்கில் வந்தால் ஒரு மதிப்பு கொடுப்பான், காரில் போனால் இன்னொரு மதிப்பு கொடுப்பான். இதான உலகத்தில் நடக்குது. பெரிய வீடுன்னா அதுக்கு மதிப்பு கொடுப்பான், குடிசையில் இருந்தால் ஒரு மதிப்பு கொடுப்பான். சொன்னால் தப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னார்ல யாக்கோபு,
பாதப்படியில் உட்காந்து தப்பு பண்றீங்கன்னு சொல்றாருல்ல. ஓகே, நான் இப்போ நல்ல கவனிங்க, பயங்கரம் பாருங்க. இன்னைக்கு இருக்க நிலைமை எவ்வளவு தலைகளா இருக்கு. அதான் நான் சொல்றேன். இங்க ஆண்டவர் பார்க்கும்போது, டேய் நீ கரப்பனா விளப்பனா இதெல்லாம் தேவையில்லை, மண்ணில் தானடா வைப்பாங்க கொண்டு, இல்லைன்னா தீ கொளுத்தி தண்ணியில் கரைப்பா நீ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்குள்ள ஒரு சாதனை இருக்கு, உள்ளான மனுஷன் ஆத்துமா, அதுதான் எனக்கிட்ட வரும். எனக்கு அதை பற்றி தான் கவலை. இந்த அறிவு இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே குளத்தில் கிடையாது. பண்டு ஆத்மா தான் வேல்யூ, இதெல்லாம் காரியம் இல்லை, நீ வெளியில் எப்படியோ இருப்ப. ஆனால் ஒருதன் ஐஸ்வர்யவான், வெளியில் ஐஸ்வர்யவான், அவன் கூட நெருப்பில் போட்டிருக்கு. லாசரு பிச்சைக்காரன், அவன் ஆபிரகாம் கிட்ட, இவனுக்கு நம்ப முடியல. டேய் இந்த பிச்சைக்கார பய அப்படிதான் வச்சிருப்பான் இவன். ஆபிரகாம் ஆமாம், ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்றான் தகப்பனே, ஏன்னா ஆபிரகாம் வம்சத்தில் வந்தவன் தானே. இந்த பிச்சைக்கார பையெல்லாம் அங்கே வச்சிருக்கு. நான் ஆபிரகாம் வம்சத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட என்னது இங்கே போட்டிருக்கு. இதான் விஷயம், இதுதான் அடுத்த புரிதல். அதனால இந்த கதையெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம பார்வை ஒரு நபருடைய ஆத்மாவை பார்க்கறது மாதிரி இருக்கணும். அவனுக்கு வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்க்கறதா இருக்கக்கூடாது. இந்த வெளிப்பாடு, இந்த தன்மை இல்லாதவன் இயேசுவின் சீசன் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. இதை மனசிலாக்கு. அவன் படம் எல்லாம் காட்டுவான், உனக்கு படம் எல்லாம் மண்ணு தான், எங்களுக்கு தெரியும். நான் எனக்கு மனசு இல்லை, உனக்கு படம் எல்லாம் மண்ணு தான், நீ இதை எனக்கு காரியம் இல்லை. ஸோ அடுத்த விஷயம், ஸோ ஆத்துமாவை குறித்து தான் கவலை. ஒரு ஆத்துமாவை நித்தியத்துக்கு கொண்டு, அதனால தான் அநித்தியமானதை சொல்லிடுறேன். இது அநித்தியம், இதில் மண் வைக்காத இழந்துட போகிறேன். நித்தியத்தை குறித்த அறிவை கொடுக்குதல், நித்தியத்துக்கு வழிகாட்டுதல், அப்படி செய்கிற வேலை தான் ஊழியம். அடுத்த விஷயம், உனக்கு பணம் தருவார், நீ அதெல்லாம் பேசலை. ஒரு வேலை இன்னும் கண்ணை மூடிட்டா நீ ஆண்டவர்கிட்ட போகணும், இளைப்பாறுதலுக்கு போகணும். உன்னை உலகத்தில் வச்சாருனா நீ இந்த ஆத்மாவிலே, அது 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்வார். அப்போ புறம்பான மனுஷன்ல வளர்றதை பற்றி அவர் பேசலை, பலப்படுறதை பற்றி அவர் பேசலை. எபேசியர் 3:16 வந்தாலும் அப்படி தான் படிப்போம். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். நீ பணத்தில் பலப்படணும், சுகத்தில் பலப்படணும், வேறு காரியங்களில் பலப்படணும், அப்படி நான் ஜெபிக்கலை. இது மண்ணில் வைப்பா. நீ பல வேளை பிரசங்கமாருவோம், நீ வர வர பலப்படுவாய். எதுலடா பலப்படுவாய் நீ? இப்படி சொல்லுவாங்க, நீ வர வர பலத்தான். தாவீது பலத்தான். என்னத்தில் பலத்தாமே? நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன்னு சொல்லி முடித்தான். எங்கே பலத்திருக்கான் பார்த்தியா? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், தாட்சி அடையேன், அவரோட நான் நடப்பேன்னா. நீ எவனோட நடக்கிறா? நீ எங்கடா பலத்தாமே? ஐஸ்வர்ய விருத்தியானார் வைக்காதங்கிறா, மனசு அதில் வைக்காதங்கிறா. 49 சங்கீதத்தில் வாசிக்கும்போது இப்படி உலகத்தில் வாழ்ந்து இப்படி போய் நான் செல்வவான்களாக வாழ்ந்து மண்ணுக்கு போகிறாங்க. ஆத்மா மீட்பு தான் முக்கியங்கிற செய்தி அதில் இருக்கும். சரியா? அப்போ நமக்கு ஆத்மா பற்றிய கவலை தான் இருக்கணும். அந்த லெவலில் போகும்போது மட்டும்தான் பரலோக தேவனுடைய உதவி, ஒத்தாசை நமக்கு கிடைக்கும். நம்ம அவரை வழிநடத்த முடியும். ஆத்மாவுக்கு அவங்க ஆத்மாவை பற்றி அறிவு கிடையாது, புரிதல் கிடையாது. அதை என்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எந்த அறிவும் இல்லை. ஒன்று என்னத்துக்கிட்ட நான் பயன்படுத்த போகிறேன்? நீ உலகத்தின் அதிபதிக்கு வேலை செய்ப்போ, பிசாசுக்கு வேலை செய். ஒன்று நமக்கு எனக்கு முடியாது. அந்த அர்த்தத்தில் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்போ நான் இருக்க இடத்துக்கு கொண்டு வர முடியாத ஒன்று நான் என்னத்துக்கு பயன்படுத்தணும்? என்கிட்ட எதுக்கு வரா? நீ நிறைய பிரசங்கமாரு, அதை தாரும், கிருபையை தாரும், குடுவையை தாரும். உனக்கு எதுக்கு அக்கா நீ குடுவை நான் தரணும்? இந்த குடுவை கிட்ட பனையார போறியா நீ? எஸ், குடுவை கிட்ட பனையார போவியா நீ? இப்படிதான் கபார். எனக்கு வேலை செய்ய உனக்கு தெரில, ஆத்மா தெரில. இன்னொரு விஷயம் என்னால அவர் ஆண்டவர் சொல்வார், மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிற தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிற தேவனுக்கு முன்பாக அருவர். இந்த அறிவு, அடுத்த அறிவு, தேவனும் உலகமும் ஒன்றுக்கு ஒன்று எதிர். அதான் சொல்கிறார்ல ஆண்டவர். யாரை பார்க்கணும் போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரிக்க மனுஷனையா? இல்லை, அரண்மனையில் யாரை பார்க்க? அரண்மனையில் பெரிய ராஜா யோவானை பற்றி சொல்கிறார். அவன் ஒட்டக மயிர் உடுக்கிறவன், ரொம்ப திறந்தாழ்ந்தவன். தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களா? தீர்க்கதரிசியில் மேலானவனே. ஸ்ரீகள் இடத்துல பிறங்கன்னா அவனை விட பெரியவன் வருதான். இல்லை, என்னடா இது? ஸ்ரீ இடத்துல பிறந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவர், அவனை விட பெரியவர் இருக்கிறான். அது இன்னொரு இஷ்யூ. ஏன்னா ஆவிக்குரிய அனுபவம் இன்னும் இருக்குது. அவன் வழிகாட்டினா எஸ், பரலோகத்தில் இங்கே பெரியவன் அவன். இப்போ இது வரைக்கும் உள்ள விஷயத்தில் ஏன்னா எனக்கு வழி காட்டினவன், வழி ஆயத்தம் பண்ணும். ஸோ அவன் பெரிய. அங்கே போனால் இதை விட அது இயேசுவே ஒரு சாசம் சொல்வார்,
என்ன விசுவாசிக்கிறேன் என்னெல்லாம் பெரிய காரியம் செய்வான்னு சொல்லிட்டார்ல. என்னோட இருப்பான், என்னுடைய மகிமை கொடுப்பேன் சமம். அப்போ நாம் இயேசுவின் மகிமை அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை 2 தெசலோனிக்கர் 2:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக அந்த ரட்சிப்புக்கு இந்த சுவிசேஷத்தினால் தேவன் நம்மை அழைத்தார். பேதுரு சொல்வார், அவரை மரித்தவரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார், இயேசுவுக்கு மகிமை கொடுத்தார். அதே மகிமை கொடுக்குற அளவுக்கு நம்ம கூப்பிடுறார். அவர் மூத்த சகோதரனுங்கிற அளவுக்கு நம்ம பக்கத்தில் உட்கார போகிறோம் இல்லையா? இந்த அனுபவங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ அனுபவம் இருக்குது. ஆவியானவர் அந்த மேலான லெவலுக்கு கொண்டு போகிறார். அது இன்னொரு பக்கம் கொண்டு போனால் தான் கிடைக்கும். நீங்கள் சும்மா விசுவாசம் தான் கிடைக்காது. அந்த சாயலுக்கு ஒப்ப அங்கே இருக்கணும்னா இங்கே இருக்கும்போது அந்த சாயல் வந்திருக்கணும் எனக்குள்ள. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். இயேசுவின் சாயலை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அடைகிறோம் இல்லையா? இங்கே இருக்கும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இங்கே நவ் இட்ஸ் ஹேப்பனிங், இங்கே நடக்குது. இங்கேயே அந்த சாயலை அடையாதவன் நீ எப்படி அங்கே போய் அடைய போகிறா? 40 வருஷம் மறுரூபம் ஆகாதவன் எப்படி இயேசுனார் வரும்போது ஒரு இமைப்பொருள் நமக்கு என்ன ஊழியம் ஆண்டவர் தர்றாருன்னு பாருங்க. நம்ம தர ஊழியத்தோடைய ஆழத்தை நீங்கள் புரியுங்க. ஒருவேளை தோணும், எத்தனையோ சபை இருக்குது, எத்தனையோ பிரசங்கனார் இருக்கா, அவ எல்லாம் டி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கா, இதுக்கு இடையில நான் என்ன ஒழிய தெய்வம் என்ன? அதோட ஒரு பெரிய காரியம் இங்கே இருக்குது, பெரிய காரியம் இருக்குது. சொல்லட்டா? பேதுரு யோவான் பேசுகிறான், இயேசுனார் உயிர்த்தெழுந்து போயிட்டார். அவர்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்தாங்க. யாரு? அன்னைக்கு இருந்த வேதபாரகர் பரிசேயர் அவங்க. அவர் பேசுகிற தைரியம், இந்த தைரியம் எனக்கு எப்படி இதெல்லாம் இவரிடத்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண போது, இவர் படிப்பறை இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர், தட் வேர்ட், படிப்பறை இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் தானே இதெல்லாம் எப்படி வந்துன்னு கேட்டா ஒன்று கண்டுபிடிச்சாங்களாம். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இவங்க அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பா இவனும் தான் இயேசுவோடு இருந்த 12 தெரிஞ்சானவளே, அவனும் இவனுவன், அவன் மூலமாக தான் இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று பார்க்குறோம். அப்போ இயேசுவோடு இருக்கிறதுன்னா படிப்பறிவில்லை, பேதமை இல்லை. இது அப்போ சொல்லனால அந்த அந்த அவங்க தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்த்திலும் ஓகே 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 ஒரு பகுதி இருக்குது. அவர்கள் இயேசுவோடு கூட அதுதான் அந்த நாளில் தான் அவங்க அதை பேசுகிறாங்க. அவர்கள் இயேசுடன் அது 13 தான், 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள். நல்லா கவனிக்கணும், படிப்பறியாதவர்கள். வல்லமை எங்கே இருக்குன்னு பாருங்க, தேவ அதிகாரம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் இப்போ நமக்கு தேவைங்க, இதுதான் நமக்கு தாங்க. வாரேன், அதில் சப்ஜெக்ட் இருக்கு. சொல்றாரு, அவங்க படிப்பறியாதவர்கள், பேத்தையர், பேதமை உள்ளவர்கள், அறிந்தபடினால் இப்படிப்பட்டவனும் இல்லையா, அல்லடா நேற்று வர இவன் மற்றவருக்குமோ இல்லையா, இந்த பையன் இல்லையா, கொஞ்ச நாள் சுற்றிட்டு நடந்தான் இப்படி இவன் இல்லையா, இப்படிதான் பல ரீதி ஆச்சரியப்பட்டு அப்புறம் என்னாச்சு, அவர்கள் உள்ள அறிந்தபடினால் ஆச்சு இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் இயேசுவோடு கூட நிற்கிறான், கூட இருக்கார் இல்லையா, ஒருத்தனை சோமாக்கி விட்டாச்சுல்ல, ஆமாம், அற்புதம் செஞ்சாச்சு. ஸோ அதனால வழி இல்லை, இதெல்லாம் எப்படி வந்து. ஸோ இங்கே புரிய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது, அதை மனசில் வைங்க. பலர் இந்த தவறை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் நிறைய பைபிள் காலேஜ் படித்தவிய, அவைகளை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார், அவைகளுக்கு தான் மரியாதை கொடுப்பாருன்னு சொல்லி இவனெல்லாம் படித்தா போகிறேன், கருக்கு தான் எல்லாம் படிச்சு வருவான். சும்மா அது படித்தேன், நான் ரவரண்ட்னு போடணும்னு ஒரு பட்டம் வேணுமே, அவள் எல்லாம் இப்போ ரவரண்ட் தானே இப்போ எல்லாம் போடுற மாதிரி இதெல்லாம் இவ போட்டுக்கொள்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த எல்லைக்குள்ளே போக நீங்கள் தேவனை விட்டு தூரம் போவீர்கள், தேவ கிருபை எழுப்பீர்கள், செத்த பாம்பு மாதிரி வந்து முடிவீர்கள் கடைசியில். இல்லைல்ல, அந்த அங்கீகாரம் கிடைக்காது. அதே நேரம் வரும் தர்க்கசா, அதுவும் பரவாயில்ல, இல்லை பிறக்கிற அப்படியா இப்படியா பரலோகம் உண்டு நீங்கள் கண்டியாளா பிரசங்க யாரு கேட்குற கேள்வி அதாங்க. சரியாச்சா, அப்படி கேட்டுட்டு இருப்பான். நீங்கள் 1 கொரிந்தியர் 1 வந்தீங்கன்னா ஒரு பகுதி வருது பாருங்க, அது இப்படி சொல்லுது, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
தேவன் உலகத்தில் பைத்தியமானவளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவளின் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். நல்ல கவனிக்கணும். தேவ சித்தத்தை செய்ய அழைக்கப்படுறவர்கள் பெரும்பாலும் இந்த நிலைமையில தான் இருக்கிறார்கள் என்பது முதலாவது புரியணும். ஒருவேளை தேவ உலக ரீதியில் பிரம்மாண்டமாக இருந்திருப்பாங்க. ரெண்டு கேட்டகரி. தேவ சித்தத்தை அல்லது ஆண்டவருடைய நாமத்தில் பெரிய காரியத்தை செய்ய தேவனால் அழைக்கப்படுறவங்க அநேகர் இப்படிப்பட்ட நிலையில் தான் அழைக்கப்படுகிறார்கள் என்பது முதலாவது விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், சிலர் உலக ரீதியில் மேலான நிலையில் இருந்திருப்பாங்க. அவர்கள் ஆண்டவர் அழைச்சி அவர் என்ன சொல்லுறாருன்னு பார்க்கணும். இயேசு இடத்துல ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறான். அவன் நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கற்பனைகளை கடைபிடி. அவனுக்கு மோசையின் காலத்தில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கடைபிடின்னு சொல்லுறார். அவன் சொல்கிறான், நான் சின்ன வயசுல கடைபிடிக்கிறேன் சொன்ன உடனே, அப்போது அப்படியா, நல்லது, அது ஒரு ஸ்டேஜ். நியாயப்பிரமாணத்தின்படி ஒழுங்காக நடந்தால் அவங்களுக்கு காலத்தின்படி அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனால தான் நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு என்னென்னு கேட்டோன்னா, நீ கற்பனை கடைக்கூடி சின்ன வயசில் கடைப்பிடிக்கிற, ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ அவன் அதோட விடலை. இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று கேட்குறான். மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறான். இதுதான் முக்கியம். அது சுவிசேஷங்களில் எல்லாத்தையுமே இருக்க சேர்த்து படிக்கணும், அப்போ தான் அது புரியும். அவன் கேட்குறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டுன்னு கேட்குறான் ஒரு பகுதி. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் நீ உனக்கு உண்டானவிலை விட்டு தரித்திரருக்கு கொடு, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. பூரணம்னு சொல்கிறது பணத்தில் பெரியவன் ஆகிறது கிடையாது, படிப்பில் பெரியவராகணும் கிடையாது, உலகத்தில் மதிப்பில் பெரியது கிடையாது. இதை மனசில் வைக்கணும். அடுத்த விஷயம், ஊழியக்காரலாகி நமக்கு தான் பேசுகிறார், இது எல்லாருக்கும் பேசினா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி கிடையாது. நீ பூரண அனுபவம்னா நான் தாண்டா பூரணம். நான் யார் தெரியுமா? சத்திரத்து தொழுத்தில் ஒட்டகம் கட்டுற தொழுத்தில் பிறந்தேன். ஒட்டகம் கட்டுற தொழுத்தில் பிறந்தேன் நான். மாட்டுத்தொழு அந்த வாகனங்கள் மாட்டுத்தொழுவல்ல, ஆக்சுவலி அது சரியானது. அந்த பிரயாணிகள் கழுத ஒட்டகம் கட்டுற தொழு, அதுதான் சரியானது. அது தங்குற இடம், சத்திரம், வெளியூர்லேருந்து வருவாங்க. அன்னைக்கு கார் பைக்கு கிடையாது, ஒட்டகம் கழுத. இதை கட்டுறதுக்குன்னு தொழுத்து தீவனம் எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அப்படி தான் பிரயாணிகளுக்கு வர முடியும். இப்போ கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி அன்னைக்கு செஞ்சுருப்பாங்க. அங்கே தான் கொண்டு போய் அந்த முன்னணைன்னா அந்த ஆகாரம் போடுற தொட்டி பாக்ஸ். நான் எங்கே பிறந்தேன் தெரியுமாடா? சத்திரத்து தொழுவல். அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தை உங்களில் இருக்க கடவுது, அவர் தேவனுடைய வலது வாரசத்திலே தேவனுக்கு மகிமை உடையவராய். அது வசனம் அடுத்து வளர்க்கணும், அது வேற. இருந்தாலும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவ குமாரனாக இருந்த போதிலும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அந்த வார்த்தை அடிமையின் ரூபம் எடுத்து. ஒரு மன்னனுக்கு வீட்டில் பிறக்கலை, ஒரு வசதி உள்ளவருக்கு வீட்டில் அவர் பிறக்கலை. ஆடு மேடி மேய்க்கிற அடிமையில் இருப்பான். அவங்க பிள்ளைலாம் மாட்டு தொழுவத்தில் தான் பிறக்கும். ஏன்னா அதில் தான் படுப்பான் அவன். அவங்களுக்கு குடிசையும் அதில் தான் இருக்கும். அவ்வளோ உன்னதமான தேவகுமாரனாக இருந்தவர் இங்கே வரைக்கும் தாழ்மை அதான் அவர் சொல்கிறார், பை பர்த்தில் நான் எங்கே பிறந்தேன் தெரியுமாடா. அப்புறம் நரிகளுக்கு குழிகளும் ஒருத்தன் வந்தான், ஒருத்தன் பெரிய ஆசாரியனா ஒரு வேத பாரகன் வந்தான். இயேசு நாட்டை கேட்குறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன். அவன் என்ன நினைக்கிறான், பழைய ஏற்பாட்டினுடைய மரப்படி கர்த்தர் ஒருவருடைய பிரியமாக இருந்தால் அவனை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாருன்னு உபாகமம் 28:14 வசனத்தில் படிக்கிறோம்ல. இவன் அதை மண்டையில் வச்சுருப்பான், அதிலே படிச்சுட்டு போனோம் தானே. நீர் இவ்வளோ அற்புதம் செய்கிறீர், உங்கள்கிட்ட தேவன் இருக்கிறார், நீர் எங்கே போனாலும் கூட வருவேன். அவர் கேட்டார், ஏன் பின்னால் வரையடா நீ? நரிகளுக்கு குழி, ஆகாயத்து கூடு உண்டு, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லைடா, நீ வருவியாடா எங்க பின்னால்? நீ ஆசீர்வாத கொள்கை உள்ளவன் தானே, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறணும்னு நினைக்க, அதுக்கு தானே வரலான்னு தான் நினைக்கிறா நீ. ஏன் நிலைமை தலைகளை. தேவனுக்குள் பூரணம்ங்கிறது உலகத்துக்கு தலைகளாக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கு. மனுஷருக்கு முன்பு அற்பமாக எண்ணப்படுறது, அவருக்கு முன்பு மேன்மையார். 2 கள்ளருக்கு நடுவில் ஒருத்தன் தொங்குனா அது என்ன இருக்கும்? கள்ளப்பயல மாதிரி. தூக்கு தண்டனை கைதி தானே, அவனுக்கு என்ன மரியாதை இருக்கும்? கர்த்தர் கைவிட்டுட்டார்ல, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இந்த சபிக்கப்பட்டவன் பிதாவாகிய தேவனுடைய வலது வாரசத்துக்கு. அதான் உலகத்தின் பார்வைக்கும்
தேவனுடைய பார்வைக்குள்ள வேறுபாடு. ஆதி அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்க? 1 கொரிந்தியர் 4:9, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாய் தோன்றப்பட பண்ணினார், காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவ புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வர பசி உள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், நர்வாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் கைகளினால வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல எல்லாரும் தொடைத்து போடுற அழுக்க போல ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படி இவைகளை நான் உங்களுக்கு எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் இல்லை. உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். யாரு? எங்களுக்கு தோன்றுகிறபடி அப்போஸ்தலராகிய எங்களை. இந்த அப்போஸ்தலர் யாருன்னு கேட்டால், அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வந்தியல்னா, முதலாவது தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை 2வது தீர்க்கதரிசின்னு 28 நம்ம படிக்கணும். முதலாவது அப்போஸ்தலர் தான் சபைக்கு தலையாக இருந்தாங்க. இயேசுக்கு பிறகு அஸ்திபாரமாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட எங்களை எப்படி காணப்பட பண்ணினார் இருக்குல்ல உலகத்தில். என்ன புரியுறீங்க? தேவனுடைய பார்வையில் மேன்மைங்கிறது வேறு, இது தலைகளாக இருக்கும். இந்த புரிதலும் இந்த அறிவும் அவட நாம் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றும் போது மட்டும்தான் இயேசுக்குரிய அதிகார அங்கீகாரத்தை நாம் பெற முடியும். அப்போஸ்தலர்களுக்குரிய அதிகார அங்கீகாரத்தை நம்ம பெற முடியும் என்கிறத மனசில் வச்சு இந்த மாதிரி ஒரு அர்ப்பணத்துக்குள்ளே வரணுங்கிறது தான் ஆவியானவர் பேசுகிறேன். சரியா? இந்த மாதிரி ஒரு அர்ப்பணத்துக்குள்ளே வரணும். இங்கே ஆவியானவர் நம்ம பயன்படுத்துவார். சில பவுல் கைதியாய் பிடிக்கப்பட்டு அங்கே கப்பலில் போகிறாங்க. நட்டு வழியில் புயல் வந்துடுது. பவுல் சொல்கிறார் இப்படி தான் நடக்க போகுதுன்னா இவன் கேட்க மாட்டான். அந்த கைதி ஒருத்தனுக்கு விலங்கு போட்டு கொண்டு போகிற அவன் தலைவன் கேட்பானா என்ன? விலங்கு போட்டு கொண்டு போகிற கைதி அவன் சொன்னான், கேட்கல, மாட்டிக்கிட்டான். கடைசியில் எல்லாம் இழந்து அவன் சொன்னான், அப்போமே சொன்னேண்ணா இப்படி வந்திருக்கு வரோன்னு சொன்னேண்ணா. ஏன் எப்போவுமே அப்படிதாங்க. இந்த கைதி இவன் யாருன்னு நினச்சான். அவன் சொன்னதான் நடந்து. அப்போமே நான் சொன்னேன், ஏன் சொல்லியிருக்க கேட்டிருக்கணும். சரி போட்டு இப்போவா ஒன்று சொல்லுவேன். என்னுடைய ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, டேய் ஒன் நிமித்தம் எல்லாருக்கும் எப்படிங்க அது அடுத்த பிரச்சனையாம்மா. எல்லாம் ஒன் நிமித்தம் இப்போ பொருள் சேர்த்தம் தான் வரோம். அதோட போட்டு கொஞ்சம் பணம் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடலில் சிக்கி சின்ன மாதிரி எல்லாம் நஷ்டப்பட்டு வந்தாலும் போட்டு ஒன்றை வைக்கிறேன்ட்டான். அவர் வச்சிருக்காரு, சாப்பிடுங்கடே. என்னத்தை இப்படி கிடந்து முதல்ல மரியாதையாக கேட்க வேண்டியது அது என்ன தானே. சரி எப்படியும் வர வழி இல்லை, ஒரு தீவில் விழ வேண்டியிருக்கேன். நம்ம அடுத்த யோசனை அவர் சொல்லியாச்சு இல்லையா? அவர் தானே சொல்கிறாரு ஒரு தீவில் விழ வேண்டியிருக்கோன்னு. அடுத்த ப்ராஃபஸ் வெளிப்பாடு அது என்னன்னு சொல்கிறேன் அடுத்தது. சரி தீவுக்கு போயாச்சு, அங்கே போய் விழுந்தாச்சு, கரை ஏறியாச்சு, மழை பயங்கர குளிர். இந்த நிலையில் எல்லாரும் என்ன செய்தாவ சூடு உண்டாக்குறதுக்கு கொஞ்சம் தீ போட்டாங்க. தீ போட்ட வேலை என்ன நடந்துன்னு கேட்டால், அங்கே ஒரு அனலி வேற எத்தனையோ பேர் எடுத்து போட்டான்ல. இவர் வாரி போட்ட கட்டுக்குள்ளே இருந்திருக்கு. அதான் பிரச்சனை. அனலி வேற யாருக்குங்க இதில் இல்லை, பவுல் போட்டார்ல. பவுல் போட்ட அதான விஷயம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போஸ்தலனுக்கு காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலனுக்கு காரியம் கையை கட்டி கூட்டிகிட்டு போயிருக்கான்வன். கைதின்னு சொன்னது கேட்கல, நடுக்கடலில் விழுந்து எல்லாம் நுறங்கி பாவம். இவனை எப்படியாவது தப்பிட்டான்வன். சரியா? இருக்க வேண்டும் ராயனுக்கு. சரி அப்படி கர்த்தர் இவன் நிமித்தம் நன்றி நன்றி நன்றி. ஆமாம், அது 21 அநேக நாள் போது மனுஷரே இந்த வருத்தம் சேதம் வராதபடி என் சொல்லை கேட்டு நேரத்தை சொன்னேன், கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்கணும். சரி ஆனாலும் தைரியமாக இருங்க, கப்பர் சேதம் தான் வரும், பொருள் சேதம் ஒன்றும் உனக்கு வராது. என்னை ஆட்கொண்டவர் சொல்லியிருக்காருப்பா. இப்போ சொல்கிறான் இந்த பையெல்லாம் சாவு பயத்தோடு அலறிட்டு இருக்கான், சாவு போகிறோன்னு ரெடியாக இருக்கான். இவர் சொல்லலாம் எல்லாம் இருக்கட்டு, என்னை ஆட்கொண்டவர் சொல்கிறாரு, இந்த ராத்திரியில் வந்தார் பார்த்துக்க, பயப்படாதேங்கிறாருங்கிட்ட. ராயனுக்கு முன்பு நிற்கணும். இதை உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உனக்கு தயவு பண்ணினார். உன் நிமித்தம் தட் வேர்ட் நீ மட்டும் அந்த படகுல
இல்லன்னு வை, இந்த பையன் எல்லாம் என்னைக்கும் வெள்ளத்துல போயிருப்பான், செத்துருப்பான். எத்தனை விஷயம்டா. புறப்பட்ட வேலை கைதி, இவன் சொன்னதை கேட்கல. இப்ப சொல்றாரு, நீ நல்ல காலம் இருந்தனால இந்த பையன் பழச்சான், இல்லைன்னா செத்துருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லி ராயனுக்கு முன்பா நிற்கணும். அதையும் பார்த்துடலாம். ஆயினும் ஒரு தீவில் விழ வேண்டியிருக்கேன் 26ஆம் வசனத்தில் அப்படின்னு அந்த தீவில் வந்துட்டாங்களா. இப்போ அந்த விரவை தூக்கி போட்டாங்களா. இப்போ என்னாச்சு, பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பில் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. பவுல் எடுத்து போட்ட விறவுக்குள்ள இருந்திருக்கு பாம்பு. இந்த வலுசற்பத்துக்கு வேற எங்கேயா இருந்திருக்கப்படாதா? அதான விஷயம். எங்கெல்லாம் போகுது. இவனுக்கு நிமித்தம் தான் அந்த ஆளை கொல்ல முடியல அவனுக்கு, இல்லைன்னா கொன்னு இனி இவனை தான் பார்த்தீங்களா எவ்வளவு பயங்கரமா நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஊழியம் செய்யறோம். அதே அந்த அறிவு வேணும். இவன் தான் காரணம். இவனுக்குள்ள வந்தாச்சு. சரி கடிச்சது கடிச்சு ரகசியமாக கடிச்சப்படாதா, ஒளிச்சு கடிச்சப்படாதா? அவன் இப்படி தூக்கி போட்டா கடிச்சிட்டு நீளத்துக்கு தொங்குது. இவன் எல்லாம் பாக்குறான். டேய், இந்த தீ வெளிச்சத்துல தெரியுது. அது கடிச்சது இறக்கடி இல்லை, சூடு மட்டும் கடிச்சா இறக்கடியா கடிச்சான். நல்ல கோவத்துல கடிச்சு கவ்விட்டு. மலையாள பிரதங்க மாதிரி அங்கனையானு இங்கனையானுலாம் சொல்லுவாங்க. டேய், அது சூடு மட்டும் கடிச்சதுடா, கவ்வி கொண்டது கவ்வி கொண்டது. அதுக்கு வேற எப்படி இருக்கு வார்த்தை இருக்குது. அது சும்மா கவ்விச்சுன்னு எவனோ ஒருத்தன் பேசினான். டே, அது நெருப்பு சூடு மட்டும் கடிச்சதுடா. நெருப்பு அனல் உரைத்துன்னு வார்த்தை இருக்குல்ல, அதை என்ன செய்ய போறா நீ? சூடு அடிபட்ட பிறகு பைய கடிச்சுமோ கவ்வுமோ என்ன சொல்றா நீ? அதான் விஷக்கடின்னு சொல்லுது. விஷக்கடி பாம்பு சும்மா கடிக்காது. அதுக்கு ஒரு ஆபத்து வந்தாதான் கடிக்கும், அதுக்கு ஒரு வலி வந்தாதான் கடிக்கும். அல்லடா சும்மா அது போறக்கு தான் வழி பார்க்கும். கடிச்சிருக்கா? ஆண்டவருக்கு அற்புதம் தான். எவ்வளவு பெரிய அற்புதம். அதுக்கு ஆவேசத்துல கடிக்கிறது. ஆமா ஆமா ஆமா, அல்ல பண்ணா ஓடி போறதான் வழி பார்க்கும், தப்புறதுக்கு தான் சீரும். சரியா? என்ன ஆச்சுன்னா கடிச்சிட்டா கடி அப்படியா? அது சரி, அது சரி. வலியும் தெரியாது, கொஞ்ச நேரத்தில் மயக்க முடிஞ்சு கடிச்சதே தெரியாது. அதான் அதுக்கு விஷயம். ஆமா, அது தெரியும், அது தெரியும் இல்ல, பல்லுப்பட்ட தெரியும்ல, தெரியும். தூங்கிச்சா எல்லாரும் பாக்குறான். டேய், இவன் ஏற்கனவே இவனை விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போறான், விசாரணை கைதி. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலே இது கடிச்சாச்சு. அப்ப பாவிதான் இவன். சமுத்திரத்துல அந்த இதுக்கு தப்பி வந்திருக்கான். விதி பாவம் அவனை விடல, பள்ளி விடல. ஒரு அப்போ சொல்லுங்க நிலைமை, ஒரு அப்போ சொல்ல நிலைமை பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கோட்டை போட்டு லேலியான்னு பேசுற மாதிரி காட்டுற மாதிரி உள்ள ஃபேஷன் படம் கிடையாதுங்க. ரெவரண்ட்னு போடணும், டிடிடிடின்னு போடணும். நான் அதை தான் கேட்கிறேன். உனக்குள்ள இருந்தது இயேசு நாவி இருந்திருந்தா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறான்னு சொன்னார்ல. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தை இருக்கணும்னு சொன்னார்ல. அது உன்கிட்ட இருந்திருக்கணுமே. இங்க அப்போஸ்தலர்கள் இடையில ஒரு செய்தி வந்தது. சரி, அதை இது முடிச்சுட்டு போவோம். உடனே உதறி போடுறான். முதல்ல சொன்னாங்க இவன் பெரிய பாவி. அப்புறம் என்ன சொன்னாங்க? அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியை விழுந்து சாவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நெடுநேரமா பார்த்து ஒரு சேதம் இல்லாதனால வேறு சிந்தையாகி இவன் தேவன் சொல்லிட்டாங்க. பார்த்துருங்க, ஊழியக்காரன் நிலைமை பார்த்துருக்க. அப்போ சொல்லிட்டு நிலைமை பாருங்க. கொஞ்ச நேரம் முன்ன வேற ஒண்ணு கள்ளை, இப்ப போயிடுவான்னு பார்த்தா விழல். ஏன்னா இது கடிச்சு போறது உயிரோட இருக்க மாட்டேன். இந்த கள்ளப்பையவை சொல்றான் கவ்விச்சுன்னு இல்லையா? அந்த தீவாருக்கே தெரியுது இது இப்படிப்பட்டது, இது இன்ன கடிச்சிருக்கு, இவன் செத்து போவான்னு பார்த்துட்டு இருக்கிறான். நீ எங்க இருந்துடா வந்தா புதிய விளக்கம் சொல்றதுக்கு? இந்த விளக்கத்தை கொண்டு போறான் அங்கோடி. சரி, அப்புறம் தேவன் சொன்னது மட்டும் இல்லை, இந்த செய்தி தீவன் முதலாளிக்கு போயிட்டு, ஐயா நம்முடைய தீவிலேயே இந்த கொடிய விஷம் உள்ள பாம்பு கடிச்சு சாவாத ஒரு ஆள் இருக்கு, அவன் கடவுளா தான் இருக்கானவன்னு அங்கே செய்தி போயிட்டு. அப்படியா?
உடனே வர்றான். அவனுக்கு நல்ல ராஜ மரியாதை வந்துட்டு, ராஜ மரியாதை வந்து அவன் என்ன ராஜ மரியாதை அப்படியா? உடனே அவனை விசாரிக்கிறான் பொபிலிவ். அவன் சொல்லான், டேய் எனக்கு அப்பன் ஜுரத்தினால ரத்த பேதியில கிடந்துக்கிட்டு கிடக்கான். ஆமா, அவன் பார்க்க, ஆமா அங்க கிடக்குறான், பெரிய ராஜா தலைவன் இல்லையா அவன். பார்க்குறான், பாம்பு கடிச்சே நீ சாவையில, நீ ஒரு தெய்வ பறவைதான். அப்போ இதே அவனை வந்து ஹேண்டில் பண்ணான். இதே ஹேண்டில் பண்ணிப்பாரு. அவன் போனான். அங்கே போய் இருந்த யாரு, அந்த தீவில் உள்ள எல்லாரும் அவனை கைகளை வச்சு குணமாக்கினான். தீவில் உள்ள எல்லாரும் குணமாக்கினார். அவர்களுக்கு எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிறதுக்கு எங்களுக்கு தேவை ஏற்றினார். நஷ்டப்பட்டது எல்லாத்தையும் ஏற்றினார். இனி கப்பல் உடந்து போகிற எங்கே போகிறது? அந்த தீவார் கொடுத்தாங்க. டேய் யார் நிமித்தம் தெரியுமா? இந்த ஒரு கைதி நிமித்தம். இவன் இல்லைன்னா இவனை செத்துருப்பான், அந்தால கடலில் போயிருப்பானோ, கரைக்கே வர மாட்டானுவன். டேய் கடைக்கு போகணுன்னு விருதான் சொன்னார். இந்த ஒரு தான் நிமித்தம் சொல்லு கேளாதனால நஷ்டம் கஷ்டம். இப்போ இவன் நிமித்தமே அந்த நஷ்ட கஷ்டம் எல்லாம் ரெக்கவர் பண்ணி ரெடி பண்ணிட்டு அவர் கொடுக்குறார், தீவார் கொடுக்குறாரு. எப்பா இதெல்லாம் செஞ்சு இல்லையா, நாங்கள் இங்கே தீவை விற்று தந்தாலே பொருந்தாது, எல்லாம் கொடுத்தினார். அதை கொண்டு அங்கே போனோம். இங்கே ஒரு வசனத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பவுலிடத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அதை அப்போஸ்தலர் நடபடிகள் அதன் 9வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அவன் முதலாவது கர்த்தருக்கு எதிராய் அவன் பக்தி உள்ளவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் நினச்சிட்டே ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டவன். இதுதான் விஷயம் நமக்கு தெரியும். தமஸ்குங்கிற ஒரு சபை, அதை உடைக்கணும். நிறைய சபையை உடைச்சாச்சு, அவர்களை கைது பண்ணியாச்சு, அவர்களை சிறையில் அடைச்சாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த தமஸ்குவில் இருக்கிற இந்த சபையை உடைப்பதற்கு வருகிறான். அங்கேருந்து உத்தரவு வாங்கியாச்சு, அங்கேருந்து ஆசாரியர்கள்ட்டேருந்து அதுக்குள்ளே உத்தரவெல்லாம் வாங்கியாச்சு, ஆர்டர்ஸ் வாங்கியாச்சு. இங்கே வர்றான். இங்கே வந்து தமஸ்குவில் வந்து ஒரு யூதான்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் யூதன், இந்த ஏரியாவில் உள்ளவன். அந்த ஏரியாவில் உள்ளவன் இந்த ஏரியாவில் உள்ள யூதனில் வீட்டு தங்கி நல்ல ஆடு மாடெல்லாம் அடித்து நல்லா சாப்பிடுவானுவன், நல்லா தின்னுக்கிட்டு அடுத்த நாள் அந்த சபையை உடைக்க போவானுவன். இதுதான் முறை. எப்போவுமே பக்கத்தில் உள்ளவன்ட்ட இந்த பிளானில் தான் வர்றான். வரும்போது தான் ஆண்டவர் கண்டுபிடிக்கிட்டாரா, ரோட்டில் போட்டார். இப்போ தான் கேட்குறான், நீர் யாருன்னு கேட்டால் நான் தான் ஏசு. இப்போ ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை கேட்டான். அப்போ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இனியாவது சொல்லும். இதுவரை கண்ணை திறந்து அந்த கண்ணை வச்சுட்டு செஞ்சது இது, இப்போ கண்ணு போச்சு, இனி நான் என்ன செய்யணும், புது கண்ணு தந்தா நான் சரியாக நடப்பேன், பிரகாசம் உள்ளமான கண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ சொல்கிறாரு, நீ போ, அங்கே தானே போகிற, உனக்கு சொந்தக்காரன் மற்றவங்க எனத்துக்காரன், போ அங்கேயே போய் போ, உனக்கு செய்ய வேண்டியெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுவாங்க, சொல்லப்படுவோன்னு சொல்லியாச்சு. இவன் போனவரை தின்ன முடியுமா, குடிக்க முடியுமா, உபவாசம், கண்ணு தெரியாது, வேகமாக ஓடி வந்த அவருக்கு திடீர்னு கண்ணாய் ஃபீஸ் ஆகி போனால் எப்படி, அப்படியே கிடந்து ஜபம். அப்போ அனன்யாவிட்ட கர்த்தர் பேசுகிறார் இல்லையா, அனன்யாவே இவர் தான் தமஸ்கு சபையுடைய பாஸ்டர், மிஸ்டர் பாஸ்டர், தமஸ்கு பாஸ்டர்னு பேசுகிறார். அனன்யாவேன்னு பேசுகிறார், பேர் கூப்பிட்டுறாங்க, அது தான் இருக்குது. அது என்ன ஆண்டவரை கர்த்தாவே சொல்லுமடியேன்னு கேட்குறேன். அது இப்படியாகும், சவுலுன்னு தான் வந்திருக்கான் அந்த யூதாவுக்கு நேர் தெரு, யூதா வீடு, இவனுக்கு பேர் சவுலு, ஜோம் பண்ணிட்டு கிடக்கான் பார்த்துக்கா. இப்போ எப்பா தே ஆண்டவரே, இவன் தான் எங்கள் சபையை அழிக்க வரான்னு எங்களுக்கு உளவு தகவல் வந்தாச்சு. என்ன தகவல்? உளவு தகவல். உளவு தகவல் வந்து தமிழில் உளவு தகவல்னு சொல்லுவோம், ரகசிய தகவல் வந்தது. நாங்கள் உபவாசம் போட்டு ஆண்டவரே இந்த மாபாவியை தடுத்து நிறுத்தணுமே, அவனை ரசிக்கணுமே இல்லையா, நம்ம சபையில் விட்டு அவனை ரசிக்கணுமே, எங்களை விடுவிக்கணுமேன்னு நாங்கள் உபவாசம் படித்து வச்சுருக்கோம். சரிதான்ப்பா, சத்தம் போடாத, உபவாசம் போட்டிங்கல்ல, கடந்த அழுது ஒழிச்சே இல்லையா, நான் அவனுக்கு கண்ணை பிடுங்கி கொண்டு வந்திருக்கேன்டா. சில வேலை வேடிக்கையாக தான் இருக்கும். அவன் ரொம்ப பாஞ்சு வந்தான் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். பார்த்தேன், வழி கிடையாது, பொறுத்து பார்த்தண்டே, எப்படி பொறுத்து பார்த்தேன், இனி என் பிள்ளைகளை கொல்லுவாய், இந்த வேகத்தில் போனா கொல்லுவாய், ரெண்டும் கண்ணை பிடுங்கி கொண்டு வந்துட்டேன். அவனை ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் ரசிச்சாச்சு, பார்த்துக்க ஏதோ பண்ணிட்டு இருக்கான், இப்போ ஆளுகாய் ரெண்டு பாவம் பண்ணி கொடுக்க அங்கே இருந்து. அது என்னது, அனன்யாவே நீ போ. அது அப்போ 9:15. அவன் பிரஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். முதல் வார்த்தை நீங்கள் யோசிக்கணும்,
இந்த சேரி பகுதியில் இருக்க சட்டை போடாத 2-3 ஆளுகளுக்கு சுவிசேஷம் சொன்னாலே அதை வீடியோ பிடிச்சி படம் பிடிச்சி இந்த ஆளு என்னெல்லாம் படம் காட்டா. ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லு ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கேன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா இன்னைக்குள்ள பார்வையில். டேய், ஜனாதிபதி கிட்ட பேசிட்டு வந்திருக்கான்டா, மந்திரி கிட்ட பேசிட்டு வந்திருக்கான்னா, பெரிய அழைப்பு இல்லையா? இந்த ஆளாக கடல்ல கிடந்து அலக்கழிஞ்சது. நல்லா கேட்கணும், மறக்கப்படாதுல்ல. இந்த ஆளு ராஜாக்களுக்கு முன்ன நிக்கியதுக்கு அழைக்கப்பட்ட ஆளு, ராஜாக்களுக்கு முன்ன நின்னது எப்படி கைதியா, இதையும் நம்ம மறந்துடப்படாது. உலகத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்கங்கிறது அற்புதம் ஆண்டவர் ஒரு பக்கம் செஞ்சார். ஆனால் உலகத்தில் குப்பையை போல எண்ணப்பட்டார். அங்கே போய் கட்டோட தான் நிற்கார் ராஜாக்கு முன்பு. நல்லா யோசிக்கணும். ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலை சங்கிலி போட்டு விட்டுருக்கு. அவனு எதிர்தரப்பு வாதம் என்ன தெரியுமா? இவன் கொள்ளை நோய், என்னது பூச்சக்கரத்தங்கும் கொள்ளை நோயா இருக்கிறான். கொரோனாவை பரப்புறவன். இப்போ கொரோனா வந்துட்டு அடைச்சி போடாவில்லையா தனியா, இப்படி அடைச்சி போட வேண்டிய ஃபெல்லோ இவன். கொள்ளை நோய், பூச்சக்கரத்தங்க கொள்ளை நோயா இருக்கிறான். இவன் எல்லா இடத்தையும் கலங்க பண்ணுகிறான், அப்படி எல்லாம் குற்றம் சாட்டுகிறான். அப்போ தான் இவன் இயேசுவை பற்றி பவுல் தன்னோட அனுபவத்தை சொல்லார். நான் வழியில் வந்தேன், நானும் சாதாரண ஆளெல்லாம் கிடையாது, இங்கே உமக்கு முன்ன நிற்கிறேன்னு சொன்னாலே எனக்கு ரோம குடிமகன் இருக்குது தெரியுமா, பையன் அன்னைக்கே அடிச்சுக்க வந்தானே. தொடப்படாது, நான் ரோமனாகும். ஏன்னா ரோமர்கள் இஸ்ரவேலெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்த காலம். இஸ்ரவேல்லாம் அடிமை தான், விலங்கு மாதிரி தான் மதிச்சாங்க. இவங்க ரோமருக்கு மதியாரதை கொடுக்கல. அப்போ இவனுக்கு மட்டும் ரோம மரியாதை ஏன் கொடுத்தாங்கன்னா, இவன் படிப்பில் பெரியவன், பணத்தில் பெரியவன், அந்தஸ்தில் பெரியவன், அங்கே உள்ள சமூகத்தில் தலைவன் மாதிரி உள்ள ஒரு ஆள், லீடரு, அவனுங்களுக்கு தான் இந்த மரியாதை கொடுப்பாங்க. நீ என்ன என்ன எங்களுக்கு சேர்ந்த ஆள் தான் கொடுத்ததுனால தான் அடிபடாமல் இவனை இங்கே கொண்டு விட்டுருக்கு. இதெல்லாம் ராஜாவுக்கு முன்னே வர முடியாது, அதுவும் ஒரு ஏற்பாடு தான். அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனால் வேகமாக போனேன், வழியில் ஆண்டவர் ஏசுனார், என் கண்ணை பிடிக்கிட்டாரு. சொன்னார், உன்னை நான் இப்படியெல்லாம் அனுப்புகிறேன், நீ ஈரலை விட்டு வழி நடத்திற்கும் கொண்டு வரதற்கு நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொன்னார். நான் இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னு சாட்சி சொல்கிறான். இந்த கட்டுகள் தவிர எல்லாம் நீர் என்ன போல முழுசும் மாறிடணும்னு சொல்கிறான். இந்த பவுல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்ன ஒரு செய்தி நான் சொல்லணும். அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லுவார், எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவள் எல்லாவற்றையும், அது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி, நல்லா கவனிக்கணும், முடிக்கிறேன், அவருக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பைமாய் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினவன் நானேன்னு நான் நினைக்கல, எதுக்கு பிடிக்கப்பட்டேனோ அதை தொடறேன், எல்லாவற்றையும் விட்டேன், குப்பைமா என்றேன். இப்போ அடுத்த விஷயம், அந்த ஐஸ்வர்யவான்ட்டு சொன்னார், நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிலுவை எடுத்துட்டு என் பின்னால் வா, அப்போ தான் பூரண அனுபவம் கிடைக்கும். அப்போஸ்தலருக்கு அப்படி தான் செஞ்சுருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். இவர் பெரிய ஆள், எல்லாத்தையும் இழந்துட்டேங்கிறார், கடைசியில் ஜெயிலில் இருக்கிறார், புற்றிலும் பானபலியாக வார்க்கப்பட போகிறேன். என்ன புரிகிறோன்னு சொன்னால், பரலோக தேவனுக்கு முன்பு மேன்மையான காரியங்கிறது பூலோகத்தில் இன்னைக்கு இந்த பிரசங்க மாதிரி அடித்த கள்ள கதை மாதிரி உள்ள விவகாரம் கிடையாது, நேராக தலைகளாக இருக்கும். இந்த அறிவு நமக்கு மனசுக்குள்ளே இருக்கணும். ஆனால் தேவனுடைய வல்லமை இங்கே இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, கப்பல் கேப்டன் வருதேன், அவனே கையை விரிச்சு நிற்கிறான், அதிகாரம் பவுல்கிட்ட இருக்குது. சரியா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவும் மல்லவெளி மேற்கொள்ள அதிகாரம் இங்கே இருக்குது, அப்போஸ்தலன்ட்ட இருக்குது இல்லையா? ஸோ இது மாதிரி தான் ஆண்டவருடைய ஊழிய பணியில் சொல்லும்போது நம்முடைய பாதைகளும் இப்படி பல விதமாக இருக்கலாம். நம்மளும் அதுக்கு விதி விலக்கு கிடையாது, இப்படி தான் இருக்கணும்ல. சில விஷயங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் தான் இருந்தாலும், ஸோ அந்த அறிவோடும் அர்ப்பணிப்போடும் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்ம அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் அவர் நம்ம பயன்படுத்த முடியும். இவ்வளோதான் இதுக்கு செய்தி. அதுக்கு தான் இவ்வளோ செய்தி பார்த்துருக்கோம். இப்போ இந்த பகுதியோடு முடிக்கிறோம். உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஆமாம் தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.